Nemathi Property Management. Contact 766700 MRL Realty's Nature's Enclave, Coastal Heaven theme-based resort villa plots, ECR. மாதம் 10,000 வரை assured rental income. Lifetime free stay at resort. 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962888888. அப்போ இந்தியா கூட்டணி சார்பாக வெற்றி பெற்றதில் வந்து 3 முஸ்லீம் லீக் பெருவாரியான பெரும்பான்மைவாத கட்சிகள் வந்து முஸ்லீம்களுக்கு இந்த முறை சீட்டே கொடுக்கல. முஸ்லீம்களுக்கு அவங்களுடைய வழிகளை பற்றி நாடாளுமன்றத்தில் யாராவது பேசணுமா அல்லது நீங்கள் போய் பேசணுமா, உங்களுக்கு எதுங்க முக்கியம் அப்படிங்கிற இடத்துக்குலாம் வந்து அதை சார்ந்து பேசுகிறவங்க உங்களுடைய கேள்வி எழுப்புறாங்க. நீங்கள் எந்த பக்கம் நிற்கிறீங்க? அப்போ கட்சியை தாண்டி ஆட்சி அதிகாரத்தில் முஸ்லீம்கள் இருக்கிறார்களான்ற கேள்விதான். இல்லைங்க, நீங்கள் ஒரு இஸ்லாமியரை கூட எம்பியாக நிறுத்தாத அல்லது அவர்களுக்கு அமைச்சரவையில் கூட வாய்ப்பு கொடுக்காத பாஜகவையில் நீங்கள் கடுமையாக தாக்கணும், கடுமையாக நீங்கள் விமர்சிக்கணும். ஆனால் எங்கள் எதிர்கட்சியில் உங்களை அரவணைக்கக்கூடியவர்கள் கூட எங்களை நீங்கள் அரவணைக்கல அப்படின்னு சொல்கிறது எப்படி சரியாகும்னு நான் கேட்குறேன். திமுக எத்தனை கொடுத்துருக்கு? ஒன்றும் கொடுத்துல. திமுகவின் வரலாற்றில் திமுக கொடுத்ததே இல்லை முஸ்லீம்களுக்கு சீட்டு. ஓகே, திமுகவை ஆதரிக்கக்கூடியவர்கள் நீங்கள் சொல்லக்கூடிய நபர்கள் வின்னபிலிட்டியை பற்றி பேசுகிறாங்கல்ல. அண்ணல் அம்பேத்கர் வாங்கின கான்ஸ்டியூஷன் இல்லைன்னா இவர்கள் வந்து தலித்துகளுக்கும் கொடுக்க மாட்டாங்க. இப்போ நாளைக்கு வந்து தலித்துகளும் போட்டியிட்டால் அவர்களுக்கு வின்னபிலிட்டி குறைவாக இருப்பதற்காக பொதுப்பிரிவு இந்துக்களை நாங்கள் அனுப்புகிறோம்னு பேசுவாங்கன்றீங்க. அப்படிதான் பேசுவாங்க. இப்போ தலித்துகளுக்கு தமிழ்நாட்டில் பொது தொகுதியில் ஏன் நிற்க வைக்க மாட்டாங்க? இஸ்லாமிய பலரை நிப்பாட்டிட்டேன் அப்படின்னா மேபி குறைஞ்சிருமோ, தோத்துருவோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறதே தப்பு. அப்ப அந்த எண்ணம் வருதுன்னா அந்த எண்ணம் ஒரு இந்து பெரும்பான்மைவாத அரசியலை தான் அவங்க பேசுறாங்களா? இந்து பெரும்பான்மைவாத அரசியல் பிஜேபி வந்து உருவாக்கி வச்சிருக்குன்னா அந்த அரசியலோட பலியாடுகளா திமுக? இந்த தேர்தலில் பிஜேபி வீழ்ந்திருக்கா அப்படின்னு கேட்டா வீழல. வாக்கு சதவீதம் அப்படி போயிருக்கு. உடையார்னு ஒருத்தர் வந்து திருநெல்வேலியில் ஒரு பிஜேபி கார்ட்ட பேசுறாரு, கலவரம் பண்ணணும்னு ஓப்பனா பேசுறாரு. கலவரம் பண்ணால் என்ன முஸ்லீம் பகுதியில் தான் வந்து அடிக்க போகிறாங்க, இந்து மக்கள் கட்சியை சேர்ந்தவர். அப்போ நீங்கள் வந்து அவரை கைதே பண்ணலையே. ஒட்டுமொத்தமாக இந்திய முஸ்லீம்கள் ஒட்டுமொத்தமாக கெட்டோவைஸ் ஆகி அவர்கள் தனியான ஒரு பகுதிக்கு போக வேண்டிய சூழல் ஏற்படுது. அதாவது தனிச்சு வாழக்கூடிய, தனிச்சு அரசியல் பண்ணுறோன்னு பேசுகிறானுங்கல்ல. நான் தனிச்சு தான் இருக்கிறேன், என்ன தனிச்சு வச்சது நீ தான். தனிச்சு அரசியல் பண்றோம், தனிச்சு அரசியல் பண்றோம். ஏன் தனிச்சு நிக்கிறீங்க நீங்க? பொது நிலத்தை வந்து கலங்க. அதிமுகல ஒரு ஹிஜாப் அணிந்த முஸ்லீம் பெண் இருக்கிறாங்கல்ல, நிலோஃபர் கபில், அமைச்சர் கொடுத்துருந்தாங்களே. சந்திரசேகர் ஆசாத் வந்து இருக்கக்கூடிய தொகுதியில் 50% மேலே முஸ்லீம்ஸ். அப்போ அந்த 50% முஸ்லீம்ஸும் சந்திரசேகர் ஆசாத் பக்கம் தான் நிற்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் சமாஜ்வாதிக்கு போயிருக்கு. அப்போ தலித்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்குமான அந்த உறவு இருக்குல்ல, அது ரொம்ப நெருக்கமாக தான் இருக்குது. அப்போ இன்றைக்கும் ஓட்டு போட்டது யார் பிஜேபிக்கு? இந்தியா முழுக்க ஓபிசி தான். அப்போ இதற்கு முன்னாடி போட்டது யார்? ஓபிசி. ஆனால் இவங்க வந்து பார்ப்பனர் அல்லாதோர்னு ஒரு நரேஷன் வைக்கிறாங்கல்ல. ஒரு உச்சபட்ச அதிகாரத்தில் இருப்பதற்கும் அதற்கு கீழே எங்களுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. சரி, நீ தான் சமத்துவ அரசியல் பேசுறீங்களா? இப்போ தலித்தையும் முஸ்லீமையும் இன்க்ளூசிவ் எடுத்துக்க வேண்டியதானே? அங்கே தான் வின்னபிலிட்டியை கொஸ்டின் பண்ணுறாங்க. அப்படின்னா நீங்கள் இடஒதுக்கீடுக்கு எதிராகவும் பேசுறீங்க. வலியது தான் உயிர் பிழைக்கும். பிஜேபியை மிக கடுமையாக திட்டுறாங்க. பிஜேபியை மோசமாக ஃபாசிஸ்ட்ன்றதை அவங்க கெட்ட வார்த்தையை தான் பயன்படுத்துகிறாங்களே தவிர ஃபாசிஸ்ட்டுக்கான அர்த்தம் என்னன்னு தெரியுமான்னு தெரியல. அங்கே வந்து தலித்தெல்லாம் தாண்டி சமாஜ்வாதின்ற ஒரு பார்ட்டி பாலிடிக்ஸ் நார்த் இந்தியாவில் ஒர்க் ஆயிருக்கு. அதாவது கட்சியின் கொள்கைக்காக போட்டிருக்கான். அதே மாதிரி இங்க திமுக நிப்பாட்டும் நீங்க சொல்ல வரீங்க. அந்த பார்ட்டி பாலிடிக்ஸோட வேலை இங்க நடக்கவே இல்லையே. தமிழ்நாடு முற்போக்கு மாநிலம், நார்த் இந்தியாவிலேருந்து வரவங்களுக்கு நம்ம திராவிடத்தையும் சுயமரியாதையும் பகுத்தறிவுலாம் சொல்லி கொடுக்கணுன்றாங்க. 4 முறை வந்து மாயாவதி சிஎம்மா இருந்திருக்கிறாங்க. இங்க இவங்க சொல்லி கொடுக்க போறாங்களா? அரசியல் சொல்லாக தமிழ்நாட்டில் இருக்கு சோஷியல் ஜஸ்டிஸ் நடைமுறையில் இல்லை. வெளியே வந்து அந்த வடிவேல் ஒரு படத்துல இருக்கிற மாதிரி 200 வருஷத்துக்கு பின்னாடி வரவனுக்கு வந்து என்ன தெரிய போகுதுன்ற மாதிரி தலையை மட்டும் வச்சுட்டு பாடி பில்டிங் பண்றது. இவங்க வந்து இப்ப நீட்டை என்ன எதிர்த்தாங்க? அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்று நம்முடைய ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் ஊடகத்தின் பெரிதும் பெரிதுகள் நிகழ்ச்சியில் நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருக்கிறார் வெல்ஃபேர் கட்சியிலிருந்து தொடர் அஸ்வத் சரியத்தி அவர்கள். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, மிக்க மகிழ்ச்சி. சமீபத்தில் நடந்து முடிந்த தேர்தலுடைய முடிவுகளை வந்து பார்த்துருப்பீங்க. அது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களையும் நான் வந்து பார்த்துருந்தேன். ஆனால் நம்ம குறிப்பிட்ட ஒரு சப்ஜெக்டை குறித்து பேசணும் அப்படிங்கிறத நான் விருப்பப்பட்டேன். அதற்குள்ள அது ஒரு பேசுபொருளாகவும் கூட உருமாறி இருக்குன்னே சொல்லலாம். இந்தியா முழுவதும் 2019ஆம் ஆண்டு வெற்றி பெற்றிருந்த இஸ்லாமிய எம்பிக்களின் எண்ணிக்கையை விட
எம்பிக்களாக தேர்வு செய்யப்பட்டவங்க இஸ்லாமிய பேக்ரவுண்டில் இருக்கிறவங்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது 2024ஆம் ஆண்டு குறைந்திருக்கிறது. 2 இடங்கள் குறைஞ்சிருக்கிறாங்க. அதே போல் மிகப்பெரிய கட்சிகள் அங்கீகரித்து அந்த கட்சியின் மூலமாக வரக்கூடிய எண்ணிக்கை அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு. இண்டிவிஜுவல்ஸ் நிறைய பேர் நின்றுருக்கிறாங்க இந்த முறை அப்படிங்கிறதையும் பார்க்க முடிகிறது. இந்த எண்ணிக்கை குறைவு அப்படிங்கிறத உங்களுடைய கண்ணோட்டத்தில் எப்படி பார்க்குறீங்க, அல்லது இதற்கு யார் காரணம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்தியா முழுக்க 543 தொகுதியில் முஸ்லீம்களுக்கு சமூக நீதியின் அடிப்படையிலையும் விகிதாச்சாரத்தின் அடிப்படையிலையும் 77 உறுப்பினர்கள் வேணும், இருக்கணும் எப்போதுமே. ஓகே, அப்படி இருந்தால் மட்டும்தான் ஒரு சிறுபான்மையர்களுக்கு சரியான பிரதிநிதித்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்கு இந்த நாடு அப்படின்ற இடத்துல. கடந்த முறை 26 தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. இப்போ கடந்த முறை கொடுத்த சீட் எண்ணிக்கையெல்லாம் பார்த்தோம்னா அது இன்னொரு அரசியல். இப்போ இந்த முறை 77 கான்ஸ்டியூஷனில் தான் ஒட்டுமொத்தமாக முஸ்லீம்கள் போட்டிகிட்டு இருக்கிறாங்க. 543 போட்டி போட்டது 77 தான். போட்டி போட்டதே 77 தான். அந்த 77ல் 35 வந்து மாயாவதி கொடுத்துருக்குறாங்க சீட்டு. ஓகே, மிச்சது சுயேட்சைகள், ஒரு 5, 6, 10 கிட்ட சுயேட்சைகள் போகுது. அப்போ இந்தியா கூட்டணி சார்பாக வெற்றி பெற்றதில் வந்து 3 முஸ்லீம் லீக், இந்தியா கூட்டணி இல்லாமல் பார்த்தோம்னா 1 மஜ்லிஸ் பார்ட்டி, ஆமாம், அப்புறம் சுயேட்சை 2 பேர், ER ரஷீதும் லடாக் அவங்க ஒன்று. அப்போ இந்த 4 வந்து முஸ்லீம் தரப்புன்னு வச்சுக்கிட்டா கூட அப்போ 20க்கும் கீழே தான் வந்து இந்தியா கூட்டணியில் நின்று ஜெயிச்சிருக்கிறாங்க. சமாஜ்வாதியில் 5, இதில் ஒரு 9, காங்கிரஸில், தமிழ்நாட்டில் ஒன்று, அதான் ஐஎம்எல்ல போயிடும். ஓகே, அப்போ பெரும்பான்மைவாத கட்சிகள் வந்து முஸ்லீம்களுக்கு இந்த முறை சீட்டே கொடுக்கல. அப்போ நேற்று ஒரு டிபேட்டில் நான் பார்க்குறேன், ஒரு திமுக தரப்பினர் சொல்கிறாங்க முஸ்லீம்களுக்கு வந்து சீட்டு கொடுத்தா அது வின்னிங் இதுவாக இருக்காது, அதனால நாங்கள் வந்து சீட்டு கொடுக்கல. அதுக்காக தான் திருச்சி சிவா இருக்கிறாரு, அதுக்காக தான் முஸ்லீம் அதாவது திமுகவில் இருக்கிறாங்க, முஸ்லீம்களை நாங்கள் பாதுகாக்கிறோம் அப்படின்னு ஒரு பெரிய டோனில் வந்து சொல்கிறாங்க. அப்போ முஸ்லீம்களுக்கு இங்கே சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னா இல்லையே. இல்லை, முஸ்லீம்களுக்கு அவங்களுடைய வழிகளை பற்றி நாடாளுமன்றத்தில் யாராவது பேசணுமா, அல்லது நீங்கள் போய் பேசணுமா, உங்களுக்கு எதுங்க முக்கியம் அப்படிங்கிற இடத்துக்குலாம் வந்து அதை சார்ந்து பேசுகிறவங்க உங்களுடைய கேள்வி எழுப்புறாங்க. நீங்கள் எந்த பக்கம் நிற்கிறீங்க? இப்போ இல்லை, இப்போ நம்ம செக்யூலர் பாலிடிக்ஸ் பேசுகிறோம், மதச்சார்பின்மை இருக்கணும், இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ், எல்லாரையும் உள்ளடக்கின பாலிடிக்ஸ் இருக்கணும். அந்த பாலிடிக்ஸை இன்னைக்கு இருக்கிற சிஸ்டம்குள்ளே தான் நீங்கள் பேச முடியும் இல்லையா? சிஸ்டம்குள்ளே தான் பேசணும். அப்போ காங்கிரஸ்ல எத்தனை அதாவது முஸ்லீம் உறுப்பினர்கள் இருக்கிறாங்க கட்சிக்குள்ளால, திமுகவில் எத்தனை முஸ்லீம் உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, அதாவது கட்சிக்குள்ளாலே சரியான பிரதிநிதித்துவம் இருக்கா, தலித்துகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, பிற்படுத்தப்பட்டவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, முஸ்லீம்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஒரு கட்சியை நடத்தும் போது அதற்குள்ளால எல்லோரும் இருக்கிறார்களா, இன்க்ளூசிவா இருக்கிறாங்களா அப்படின்றது ஒரு கட்சியை நடத்தினாவே. அப்ப கட்சியை தாண்டி ஆட்சி அதிகாரத்தில் முஸ்லீம்கள் இருக்கிறார்களான்ற கேள்விதான். இப்போ நான் முஸ்லீம்களுக்காக நான் போய் பேசுவேன்றது விஷயம் இல்லை. இல்லைங்க, நீங்கள் ஒரு இஸ்லாமியரை கூட எம்பியாக நிறுத்தாத அல்லது அவர்களுக்கு அமைச்சரவையில் கூட வாய்ப்பு கொடுக்காத பாஜகவையில் நீங்கள் கடுமையாக தாக்கணும், கடுமையாக நீங்கள் விமர்சிக்கணும். ஆனால் எங்கள் எதிர்கட்சியில் உங்களை அரவணைக்கக்கூடியவர்கள் கூட எங்களை நீங்கள் அரவணைக்கலை அப்படின்னு சொல்கிறது எப்படி சரியாகும்னு நான் கேட்குறேன். இல்லை, பாஜக எதிரி. பாஜக வந்து முஸ்லீம்களை உள்ள எடுத்துக்கணும்லாம் யாருக்கும் நம்பிக்கையும் கிடையாது, யாரும் அப்படிலாம் ஒன்றும் அரசியலும் இல்லை. அமைச்சரவையில் நீங்கள் இடம் கிடைக்கணும்னு நம்பலையா? அப்போ பாஜக கிட்ட நம்ம என்ன பேசுறது? பாஜக எதிரி. ஓகே, இந்தியாவிற்கு எதிரி, முஸ்லீம்களுக்கு எதிரி, எல்லாருக்குமே எதிரி. பாஜக தனியா வச்சுட்டீங்க அவங்கள. பாஜக கிட்ட நம்ம பேச வேண்டியது விஷயம் கிடையாது, அவர்கள் ஒழிக்கப்பட வேண்டியவர்கள். அப்ப இந்த கட்சி தான் நான் எல்லோருக்குமான கட்சி, சமூக நீதி கட்சி, இல்லை நான் மதச்சார்பின்மை பேசுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தரப்புகள் இந்தியா கூட்டணியில் எத்தனை சீட்டு கொடுத்தாங்க? அப்போ இல்லைல்ல, இந்தியா கூட்டணியில் சீட்டே இல்லை. போதுமான அளவு கொடுத்துருக்கிறதா சொல்றாங்களே, சீட்டே கொடுக்கலையா இஸ்லாமியர்களுக்கு? இல்லைங்க, 77 தான் போட்டிட்டாங்கன்னு சொல்றேன். அதுல சுயேட்சை 35 மாயாவதி கொடுத்துருக்காங்க, பாதிக்கு பாதி. ஓகே, அப்ப இந்த காங்கிரஸ் எத்தனை கொடுத்துருக்கு? 9ல் 7 ஜெயிச்சிருக்கிறாங்க. அப்ப இந்த பக்கம் பார்த்தா திமுக எத்தனை கொடுத்துருக்கு? ஒன்றும் கொடுத்துல. திமுகவின் வரலாற்றில் திமுக கொடுத்ததே இல்லை முஸ்லீம்களுக்கு சீட்டு. ஓகே, திமுகவை ஆதரிக்கக்கூடியவர்கள் நீங்க சொல்லக்கூடிய நபர்கள் வின்னபிலிட்டியை பத்தி பேசுறாங்கல்ல, வெற்றி வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா? இந்த தேர்தல் அரசியல்ல வெற்றியா தோல்வியா அப்படிங்கிறதா வந்து தீர்மானிக்கிறது. வெற்றி பெற்றவர்களை தான் அங்கீகரிக்குது இந்த நாடாளுமன்றம் அப்படின்னும் போது, வெற்றியா தோல்வியா அப்படிங்கிறத தான் பார்த்துருக்குறோம். அது இங்க ஒரு கூறா இருக்குன்னு சொல்றாங்களா, அதுல என்ன பிழை இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லப்ப இந்தியாவாகவே இருக்காது, இந்து ராஷ்டிராவா மாறிடும். இதற்கு பிறகு வந்து கான்ஸ்டியூஷனே இருக்காது. இப்படிதான் இந்த தேர்தல் பிரச்சாரம் நடக்குது. ஆமா, இப்போ கான்ஸ்டியூஷனே வந்து இருக்காது அப்படின்ற இடத்துக்குள்ளால கான்ஸ்டியூஷன் என்ன பேசுது? செக்யூலர் கான்ஸ்டியூஷன். அப்ப எல்லாரையும் உள்ளடக்குன அரசியல். அப்ப நீங்க எல்லோரையும் உள்ளடக்குன அரசியல் பேசக்கூடிய தரப்பு ஏன் முஸ்லீம்களை வெளியே தள்ளி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க?
அப்போ நீங்கள் மக்கள்கிட்ட பெரும்பான்மைவாத அரசியலையும் இந்துத்துவ அரசியலையும் நீங்கள் வந்து மக்கள்கிட்ட உடைக்கணும்ல. திமுக உடைக்கட்டும், காங்கிரஸ் உடைக்கட்டும், எல்லாரும் உடைத்து இவர்கள் செய்யக்கூடியது மதவாத அரசியல் இவங்க. அப்போ நாம் வந்து முஸ்லீம்களையும் தலித்துகளையும் இன்னும் இதர பிற்படுத்தப்பட்ட தரப்புகளையும் உள்ளடக்குன ஒரு அரசியலை, ஒரு சோசியலிஸ்ட் அரசியலையோ இல்லை சமூக நீதி அரசியலையோ நம்ம முன்னெடுக்கிறோன்னு மக்கள்கிட்ட இவங்க பிரச்சாரம் பண்ண வேண்டியதானே. அந்த பிரச்சாரம் பண்ணுறதுக்கு எது தடுக்குது? அப்போ நான் ஜெயிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது வந்து அது எந்த கணக்கில் எடுக்கிறது? அப்போ நீங்கள் தலித்துகளுக்கு, அதான் போன பேட்டிலையும் சொல்லியிருப்பேன், தலித்துகளுக்கு தனித்தொகுதி இல்லைன்னா, அண்ணல் அம்பேத்கர் வாங்கின கான்ஸ்டியூஷன் இல்லைன்னா இவர்கள் வந்து தலித்துகளுக்கும் கொடுக்க மாட்டாங்க. இப்போ நாளைக்கு வந்து தலித்துகளும் போட்டியிட்டால் அவர்களுக்கு வின்னபிலிட்டி குறைவாக போட மாட்டாங்க. பொதுப்பிரிவு இந்துக்களை நாங்கள் அனுப்பிக்கிறோம்னு பேசுவாங்கன்றீங்க. அப்படிதான் பேசுவாங்க. இப்போ தலித்துகளுக்கு தமிழ்நாட்டில் பொது தொகுதியில் ஏன் நிற்க வைக்க மாட்டாங்க? ஃபைசாபாத்தில் சமாஜ்வாதி நிற்க வச்சு, அயோத்தியாவில் அந்த தொகுதி இருக்கக்கூடிய ஃபைசாபாத்தில் ஒரு தலித்தை நிற்க வச்சு சமாஜ்வாதி ஒரு அரசியலை செய்யுது. அதாவது ராமர் கோயில் கட்டின ஒரு அரசியல் கோயில் இருக்கிற இடத்துல ஒரு தலித்தை நிற்க வச்சு ஜெயிக்க வச்சிருக்கு சமாஜ்வாதி. தமிழ்நாட்டில் பொது தொகுதியில் தலித்துகளுக்கே சீட்டு இல்லையே. எங்க கோயிலுக்குள்ள தலித்துகளில் வந்து நுழைய வைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு வந்து அடிபட்டுச்சு. அப்படிலாம் நீங்கள் நுழைய வச்சிங்க அல்லது நுழைய வைக்கமான தடுக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் கொண்டு போய் உள்ளே போய் கூட்டு வச்சிங்கன்னா சமூக பதற்றம் உருவாகாதா அப்படின்லாம் கூட கேள்விகள் எழுப்புறாங்க தானே. கோயில்களுக்குள்ளால உள்ள போகலை, தீண்டாமை இருக்குது, சாதி ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. இன்றைக்கும் கொட்டாங்குச்சியில் தான் டீயை கொடுத்த செய்தியெல்லாம் பார்த்தோம். பேப்பர் கப்பில் தான் இன்றைக்கும் வந்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் இந்தியா முழுக்க இருக்குது. அப்போ இதையெல்லாம் சீர்திருத்துவதற்கு இயக்கங்கள் இருக்குது. எதுக்கு திராவிட இயக்கம் இருக்குது? போய் சீர்திருத்துங்க. மனுஷனாக பாருன்னு போய் சீர்திருத்துங்க. இல்லை வள்ளலார் இயக்கங்கள் இருக்குது, இந்த மாதிரி மிதவாத இயக்கங்கள் இருக்குது. அதெல்லாம் அவங்களோட வேலை, இயக்கங்களோட வேலை. அப்போ அரசியல் கட்சிகளோட வேலை என்ன? சோசியல் ஜஸ்டிஸ் பேசக்கூடிய அரசியல் கட்சிகளோட வேலை அந்த தலித்துகளை உள்ளெடுத்து இல்லை முஸ்லீம்களை உள்ளெடுத்து அரசியல் செய்யணும்ல, தேர்தலில் ஜெயிக்கணும்ல. அரசியல் கட்சியோட வேலை என்ன நீங்க கேட்டீங்க இல்லையா, உடனே எனக்கு வார்த்தை வந்துச்சு, நீங்க தொடர்ந்து பேசுனீங்கனால விட்டுட்டேன். அரசியல் கட்சியோட வேலை தேர்தலை ஜெயிக்கிறது தான் ஃபர்ஸ்ட் வேலை. அப்படி தேர்தலை ஜெயிக்கணும்னா எனக்கு இந்த மாதிரி தேவை. நான் இஸ்லாமிய வேட்பாளரை நிப்பாட்டிட்டேன் அப்படின்னா மேபி குறைஞ்சிருமோ, தோத்துருவோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறதே எண்ணமே வருது. அப்ப அந்த எண்ணம் வருதுன்னா அந்த எண்ணம் ஒரு இந்து பெரும்பான்மைவாத அரசியலை தான் அவங்க பேசுறாங்களா? எழுப்புது. இப்ப நான் கான்ஸ்டியூஷன்ல ஒரு முஸ்லீம் ஜெயிச்சாலும் ஒரு தலித் ஜெயிச்சாலும் இல்லை ஒரு இடைநிலை சாதி ஒரு ஜெயிச்சாலும் கான்ஸ்டியூஷன்ல என்ன சட்டம் இருக்கோ அதற்கு தான் ஒரு எம்எல்ஏ, அதற்கு தான் ஒரு எம்பி. அதே பச்சை கலர் இங்கில் தான் அவர் கையெழுத்து போட முடியும். வேற எதுவும் புதுசாலாம் ஒன்றும் கையெழுத்து போட முடியாது. அப்போ இந்தியா ஒரு மதச்சார்பின்மையான ஒரு நாடுனா அப்போ அங்கே முஸ்லீம் நின்னாலும் என்ன, தலித்து நின்னாலும் என்ன, இடைநிலை சாதிக்காரன் நின்னாலும் என்ன, கான்ஸ்டியூஷன் என்ன பேசுதோ அதற்கு நான் உண்மையாக இருப்பேன்னா உனக்கு வந்தால் ரோடு போட்டு கொடுப்பேன், தண்ணி எடுத்து கொடுப்பேன், ஸ்கூல் கட்டி கொடுப்பேன். இதுதானே அங்கே அரசியல். அப்போ நீங்கள் இந்து பெரும்பான்மைவாத அரசியல் பிஜேபி வந்து உருவாக்கி வச்சிருக்குன்னா அந்த அரசியலோட பலியாடுகளா திமுக? இல்லை அந்த அரசியலோட பலியாட காங்கிரஸ்? அவன் வந்து ஒரு பெரும்பான்மைவாத அரசியல் செய்கிறான், அதோட பலியாடா இவங்க? அப்படி இல்லை இல்லை, அவங்க எதிர்த்து தானே வேலை செய்கிறாங்க. இங்கே எதிர்த்தாங்க. எதிர்த்து வேலை செய்கிறதுனா உள்ளே எடுக்கணும்ல. இப்போ தமிழ்நாட்டை விட்டுருங்க, மற்ற மாநிலங்களில் இப்போ கடந்த தேர்தலில் சட்டமன்ற தேர்தல் கர்நாடகாவில் 88% ஓட்டு வந்து முஸ்லீம்களோட ஓட்டு காங்கிரஸ் கட்சிக்கு விழுந்துச்சு. இந்த தேர்தலையும் போச்சு. அப்போ பிஜேபியோட ஓட்டு சதவீதம் போகவே இல்லை, குறையவும் இல்லை, எதுவும் இல்லை. இந்த தேர்தலையும் பிஜேபியோட ஓட்டு சதவீதம் வீழவே இல்லையே. இந்த தேர்தலில் பிஜேபி வீழ்ந்திருக்கா அப்படின்னு கேட்டால் வீழலை. வாக்கு சதவீதம் அப்படி போயிருக்கு. அப்போ வந்து பிஜேபி இங்கே இருக்குன்றது தானே அர்த்தம். அப்போ நீங்கள் பிஜேபியை வீழ்த்துவது என்பது ஏதோ தேர்தலில் மட்டும் வீழ்த்துறோம் அப்படின்னா முஸ்லீம்களை உள்ளடக்கிட்டு பேசுங்க. அவன் முஸ்லீம்களை வெளித்தள்ளி ஒரு ஓகே, இதில் ஏதாவது ஒரு திட்டமிட்ட புறக்கணிப்பு இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்களா? ஏன்னா இதை வந்து நீங்கள் சொல்கிறத புரிஞ்சுக்க முடியாது. நீங்கள் தேர்தலுக்கு முன்னாடி நம்மளுடைய பேட்டில் சொல்லியிருந்தீங்க, இஸ்லாமியர்களுக்கான வாய்ப்புகளை காங்கிரஸும் திமுகவும் தர மறுத்திருக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப ஆதாரப்பூர்வமாக பேசுனீங்க. திட்டமிட்டு புறக்கணிக்கணுன்ற நோக்கம் உங்களுக்கு இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்களா? இல்லை, அப்போ நம்ம எல்லா பேட்டிகள்லையும் 90 ஒரு ஆண்டை நான் திருப்பி வச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ 90ல் குளோபலைசேஷன் வந்ததுக்கு பிறகு 92 பாபரி பள்ளி, கடந்த 30 வருஷ அரசியல் இந்திய அரசியல் மாறி இருக்கு. அதை முதல்ல எல்லோருமே புரிஞ்சுக்கணும். எல்லா கட்சிக்காரர்களும் கடந்த 30 வருஷ அரசியல் மாற்றம் நடந்திருக்கு, இந்தியாவிலையும் நடந்திருக்கு, உலக அளவுலையும் நடந்திருக்கு. அதனால தான் நான் இந்த உலக மையத்தை முன் வச்சுக்கிட்டு திருப்பி சொல்கிறதும் 92ல் பாபரி பள்ளி இடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இந்திய அரசியல் மாறிடுச்சு. அப்போ இந்த 30 வருஷ அரசியலை நீங்கள் புரிஞ்சுக்காம நீங்கள் எந்த கணக்கில் எடுப்பீங்க? 30 வருஷத்தில் 10 வருஷம் பிஜேபி, 15 வருஷத்துக்கு மேலே பிஜேபி, திருப்பியும் பிஜேபி, நாடு முழுக்க முஸ்லீம்கள் மீது லிஞ்சிங்கு, தலித்துகள் மீது லிஞ்சிங் நடக்குது. இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குல்ல.
அப்போ இந்த அரசியல் நீங்கள் இந்த பெரும்பான்மைவாத அவன் சொல்கிறான் இன்னைக்கு இந்து ராஷ்டிரம்னு சொல்கிறான், அகண்ட பாரதம்னு சொல்கிறான். இதெல்லாமே வந்து கான்ஸ்டியூஷனுக்கு எதிரான பேச்சு, இறையாண்மைக்கு எதிரான பேச்சு. ஆனால் இதெல்லாம் அவங்க பேசிக்கிட்டு தானே இருக்கிறாங்க. அப்போ அந்த போக்குகளை இப்போ 4 நாளைக்கு முன்னாடி உடையார்னு ஒருத்தர் வந்து திருநெல்வேலியில் ஒரு பிஜேபி கார்ட்ட பேசுகிறாரு, கலவரம் பண்ணணும்னு ஓப்பனாக பேசுகிறாரு. கலவரம் பண்ணால் என்ன முஸ்லீம் பகுதியில் தான் வந்து அடிக்க போகிறாங்க, இந்து மக்கள் கட்சியை சேர்ந்தவர். அப்போ நீங்கள் வந்து அவரை கைதே பண்ணலையே. வெளிப்படையாக இங்கே வெறுப்பு பேச்சுகள் வந்து இருக்கு, தெலுங்கானாவில் இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்குது, எல்லா மாநிலங்கள்லையும் வெறுப்பு பேச்சு இருக்குது முஸ்லீம்கள் மீது. ஏன் பிரதமர் மோடியே பேசினாருங்க ராஜஸ்தானில். இப்போ அந்த ராஜஸ்தானில் ஒரு ஆதிவாசி பார்ட்டி அதே தொகுதியில் ஜெயிக்கிறாங்க, பாரத் ஆதிவாசி பார்ட்டின்ட்டு. அப்போ நீங்கள் முஸ்லீம் அங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டி தங்களோட ரைட்ஸை கிளைம் பண்ணிக்கிட்டு தான் சண்டை போட வேண்டியது இருக்குது. அப்போ இந்த கட்சிகளோட கொள்கை என்ன? ஏன் திருப்பி இவங்களை கேட்குறோன்னா அவன் எதிரிப்பா, அவனை தள்ளிடுங்க, பிஜேபி நண்பன்னு சொல்கிற நீ வந்து என்னை உள்ளே எடுத்துக்கிறேன்னு சொல்கிற, நான் உனக்கு வந்து சோஷியல் ஜஸ்டிஸு எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறேன். கொடுக்குறேன்னா எங்கே? எதுவுமே இல்லைல்ல. இன்னொன்று ஒரு காரணமாக இருக்குமா, இந்தியா முழுவதும் இஸ்லாமியர்கள் வந்து முக்கியமாக வந்து சில பேர் சில இடங்கள் வந்து தனியாக நிற்கிறாங்க, இண்டிவிஜுவல்ஸாக நிற்கிறாங்க, இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸாக நிற்கிறாங்க, மற்றும் அவர்களுக்கென்று தனித்த அடையாளங்களோடு உருவாகி இருக்கக்கூடிய கட்சிகள் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திரு ஒவைசி அவர்கள் போன்றவர்கள் வந்து அதற்கான ஒரு வேலை திட்டத்தை வந்து ஈடுபடுறாங்க. அப்படின்னும் போது அவர்களை நோக்கி நகர துவங்கி இருக்கிறாங்கன்னு எடுத்துக்கலாமா இந்த குறைவுக்கு ஒரு காரணமாக? இல்லை, இந்தியா முழுக்க பல கட்சி முஸ்லீம் கட்சிகள் இல்லை. முஸ்லீம் லீக் இருந்துச்சு, வட இந்தியாவில் முஸ்லீம் கட்சிகளே இல்லை. எஸ். அப்போ நான் 90ன்னு ஒரு ஆண்டு வச்சல. எஸ்டிபி தொடங்கின ஆண்டு 2010, வெல்ஃபேர் கட்சி தொடங்கின ஆண்டு 2010, அப்போ மாமாக்கா தொடங்கின ஆண்டு 2009. அப்போ அதற்கு முன்னாடி தமுமுகவாக இருக்கிறாங்க, இதெல்லாம் இருக்கிறாங்க. அப்போ ஐயுஎம்எல் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் பார்ட்டி. அப்போ இதை தாண்டி இந்தியாவில் இந்தியா முழுக்க நீங்கள் சேர்த்தாலே ஒரு 10 கட்சிக்குள்ளே சுருக்கிடலாம். இல்லை, 4-5 தான் இருக்குது. ஓஎஸ்சி இருக்கிறாரு, தெலுங்கானாவில் இருக்கிறாரு. அப்போ மற்ற மாநிலங்களில் முஸ்லீம் வெறுப்பு அதிகமாகுது. அப்போ அதை நீயும் பேச மாட்ட, அதற்கு எதிராக ஓப்பன்லி டேனிஷ் அலிக்கு எதிராக பார்லிமெண்ட்டில் நடக்குது வெறுப்பு. பொதுமக்களுக்கு நடந்ததை தாண்டி எம்பிஸ் பாராளுமன்ற உறுப்பினர் நடக்குது இல்லை, அப்போ அதுவும் நடக்குது. அப்போ வட இந்தியாவில் முஸ்லீம் அமைப்புகளே இல்லை. இப்போ தான் எஸ்டிபி இருக்கிறாங்க, இப்போ தான் வெல்ஃபேர் பார்ட்டி இருக்குது. இதெல்லாம் இருந்து அந்த மக்களோட ரைட்ஸை பேசுகிறாங்க. அப்போ நீங்கள் வந்து எங்கே கட்சிகள் இருக்குது? ஓஎஸ்சி நிற்கிறாரு, ஓஎஸ்சி போன முறையும் எம்பி, இந்த முறையும் எம்பி, அதுவும் 3 லட்சம் 4 லட்சத்துக்கு மேலே வாக்கு சதவீதத்தோட வின் பண்ணுறாரு. எஸ். அப்போ நீங்கள் அந்த ஓஎஸ்சி பி டீம் பண்ணுவீங்களா? அப்போ ஓஎஸ்சி இல்லாமல் இங்கே நீங்கள் வேறு யார் முஸ்லீம் கேண்டிடேட் யார் கொடுத்துருக்கீங்க? அதாவது ஓவைசியும் வரக்கூடாது, நாங்களும் தரமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஓஎஸ்சியும் வரக்கூடாது. இப்போ நான் முஸ்லீம் ரைட்ஸை பேசுகிறோன்னா எங்களையும் அதுதான் சொல்லுவான், எஸ்டிபியாக தான் சொல்லுவான். இப்போ நீ பேசாமல் சைலண்ட்டாக இருந்துக்கோ, இப்போ நீங்கள் பேசாமல் சைலண்ட்டாக இருந்துக்கோ, நான் உனக்கான நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற ஒரு இடத்துக்குள்ளால ஒரு பிக் பிரதர் ஆட்டிடியூடில் இந்த கட்சிகள்லாம் இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி இங்கே அரசியல் போயிட்டு தானே இருக்குது. முஸ்லீம் பகுதிகள் தினமும் இப்போ எலெக்ஷன் முடிஞ்சுட்டு மாட்டுக்காக அடிச்சு கொண்டாங்களே, எலெக்ஷன் முடிஞ்சது மறுநாளே நடக்குது இதெல்லாம். இப்போ இதுக்கு யார் பேசுகிறா? ஹரியானாவில் யார் இவ்வளோ நடந்துக்கிட்டு இருக்கு, ஜார்க்கண்டில், யூபியில், உத்தரகாண்டில், இது எல்லா இடங்கள்லையும் முஸ்லீம் வெறுப்பு, தலித் வெறுப்புலாம் இருக்குது. இதற்கு எதிராக பெரும்பான்மைவாத கட்சிகள் என்ன பேசுது? அதாவது காங்கிரஸோ திமுகவோ இல்லை சமாஜ்வாதி, ஒய்எஸ்ஆர், பிஆர்எஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இல்லை, இஸ்லாமியர்களுக்கான பிரதிநிதித்துவம் வழங்கப்படாததுக்கு காரணம் இந்த கட்சிகள் மட்டும்தானா? வேற என்ன கூறுகள் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் பார்வையில்? வேற எதெல்லாம் காரணமாக இருக்குது? இல்லை, இப்போ இந்துத்துவ பாலிடிக்ஸ் ரைஸ் ஆகிடுச்சு. ஓகே, இந்துத்துவ பாலிடிக்ஸ் ரைஸான இந்துத்துவ பாலிடிக்ஸை டிஃபீட் பண்ணுறது எலெக்ஷனில் மட்டும் பண்ண முடியாது. ஓகே. அப்போ நீங்கள் செக்யூலர் பாலிடிக்ஸை வந்து நீங்கள் டீச் பண்ணணும். அப்போ அந்த டீச் பண்ணுறது வந்து கல்வி எஜுகேஷன் சிஸ்டமில் போய் டீச் பண்ண வேண்டியது இருக்குது. எஸ். அப்போ எஜுகேஷன் சிஸ்டத்தை அவன் மாற்றுறான். இப்போ நீங்கள் எலெக்ஷனில் எனக்கு சீட்டு கொடுக்குறீங்க கொடுக்கல, அது ஒரு டிபேட்டு. எஜுகேஷன் சிஸ்டமில் வந்து புல்புல் பறவையில் பறந்து போச்சுன்ட்டு உட்காந்து எழுதுகிறாங்க. அப்போ எஜுகேஷன் சிஸ்டத்தையே ஒட்டுமொத்தமாக இல்லை அந்த சவர்ண அடுக்கு இருக்குல்ல, அந்த அடுக்கின் வழியாகலாம் சிபிஎஸ்சியில் இருக்குது, பாடத்திட்டங்கள் இருக்குது. அப்போ இது எல்லாத்தையும் வந்து ஒட்டுமொத்தமாக மாற்றுறான். அப்போ நீங்கள் தமிழ்நாடு எஜுகேஷன் போர்டை வந்து செக்யூலரைஸ் பண்ணுங்கள், இல்லை கேரளா இதை வந்து சிபிஎம் பண்ணட்டும், இது தெலுங்கானா அவங்க பண்ணட்டும், ஒரு மாநிலத்திற்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை உரிமைகளில். அப்போ எஜுகேஷன் சிஸ்டத்தை மாத்திரம் எக்கனாமிக்கலி நான் வந்து எக்கனாமிக்கல் பாய்காட் நடந்திருங்க. மகாராஷ்டிராவில் இவர்களை வந்து பொருளாதார ரீதியாக புறக்கணிக்கணும்னு ஒரு 10,000 பேர் ரேலி போகிறான் இந்த நாட்டில். கொடுமை தான் இதுவும் நடக்குது. வீடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, வீடு கொடுத்தா ஏன் கொடுக்குறாங்கன்னு கேட்குறாங்க. இப்போ குஜராத்தில் இன்னைக்கு நியூஸ் காலையில் சன் நியூஸ் கார்டு தான், குஜராத்தில் ஒரே ஒரு அந்த கவர்மெண்ட்டோட அப்பார்ட்மெண்ட்ஸில் ஒரே ஒரு முஸ்லீம் குடும்பத்தை வச்சுட்டாங்கன்னு
அந்த ஒட்டுமொத்த மற்ற கம்யூனிட்டிஸை சேர்ந்தவங்க அந்த முஸ்லீம் குடும்பம் இருக்கக்கூடாதுன்னு வெளியே வந்து போராடுறாங்க. பட் ஆஃப்டர் தட் ஏதோ அப்டேட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். மேபி அது வேறு ஏதோ ரீசன் சொல்கிறாங்க. பட் சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் தான். ஆனால் வந்து இப்போ தமிழ்நாட்டிலையும் வீடு கொடுக்கலையே, வீடு கிடைக்கிறது கஷ்டமாச்சு. முஸ்லீம் தமிழ்நாட்டில் அப்படி இருக்காங்க. தமிழ்நாட்டில் அப்படி இருக்கா? முஸ்லீம்களுக்கு வீடு கிடைக்கிறது இல்லைங்க. தமிழ்நாடு சொல்கிறீங்க. தமிழ்நாட்டில் முஸ்லீம்களுக்கு வாடகைக்கு நான் சொல்கிறேன், லேண்டை வாங்குறதுக்கு சொல்லலை. அப்போ கெட்டோவைஸ் ஆகிட்டு இருக்கிறாங்கல்ல பொது. அப்போ நீங்கள் எல்லோரையும் உள்ளடக்கின அரசியல்னா முஸ்லீமாக இருக்கலாம், அவர் தலித்தாக இருக்கலாம், இல்லை அவர் பார்ப்பனராக இருக்கலாம், இல்லை வேறு யாரோ ஒரு சாதிகளாக இருக்கலாம். இப்போ எல்லோரும் உள்ளடங்கினது தான் சமூகம் அப்படின்றத நீங்கள் எஜுகேஷன் சிஸ்டம்லேருந்து பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர்லேருந்து எல்லா இடத்துலையும் டீச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ அது டீச் பண்ணாத வரைக்கும் இதெல்லாம் வெளிதல்ல தானே செய்யும். இப்போ எனக்கு வீடு ஏன் தலித்துகளுக்கு வந்து வீடு இன்னைக்கு கிடச்சிருதா? உங்கள் மெயின் ஏரியாவில் வந்து கடை எடுத்துட முடியுமா? தமிழ்நாட்டில் நான் முஸ்லீமே விட்ருங்க, தலித்துகளுக்கு எடுத்துட முடியுமா? எடுக்க முடியாது. இல்லை அந்த இடத்துல போய் காசு லேண்டை வாங்கிட முடியுமா? யார் என்னன்னு பார்த்து தானே கொடுக்குறானுங்க. அப்போ முஸ்லீம்களுக்கும் அதான் நிலமை. முஸ்லீமாப்பா இல்லை கிறிஸ்டினா வீடு கிடையாதுன்றாங்க, ஓப்பன்லி இருக்குது. இப்போயும் நீங்கள் ஒரு முஸ்லீம்னு சொல்லிட்டு போய் நீங்கள் ஏதோ ஒரு டூலெட் போட்ட வீட்டில் போய் நீங்கள் கேளுங்க, இல்லை இந்த ஆடியன்ஸே கூட போய் கேட்கட்டும், வீடு தரமாட்டாங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக இந்திய முஸ்லீம்கள் ஒட்டுமொத்தமாக கெட்டோவைஸ் ஆகி அவர்கள் தனியான ஒரு பகுதிக்கு போக வேண்டிய சூழல் ஏற்படுது. அவங்க தனியாக ஒரு பகுதிகளில் முஸ்லீம் பகுதி, தலித் பகுதி, இப்படி ஒரு கெட்டோவைஸ் ஆகி, அதாவது தனிச்சு வாழக்கூடிய, தனிச்சு அரசியல் பண்ணுறோன்னு பேசுகிறானுங்கல்ல. நான் தனிச்சு தான் இருக்கிறேன், என்னை தனிச்சு வச்சது நீ தான். தனிச்சு அரசியல் பண்ணுறோம், தனிச்சு அரசியல் பண்ணுறோம். ஏன் தனிச்சு நிற்கிறீங்க நீங்கள்? பொது நீரோட்டத்தை வந்து கலங்க. பிரிவினைவாதிகள்ன்றாங்கல்ல. பொது நீரோட்டத்தில் உங்கள் கட்சிக்குள்ளாலே எனக்கு இடம் இல்லை, ஆட்சியிலையும் பங்கு இல்லை. ஆவடி நாசரை தூக்குனாங்க. எந்த கேள்வி அது வந்து கட்சியினுடைய ஒரு ரீசன் இல்லையா? நீங்கள் வந்து உங்கள் மேலே தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் வருது, தூக்குறாங்க. அதில் போய் நீங்கள் வந்து ஆவடி நாசரை பொது பால்வளத்துறை அமைச்சர், ஆமாம், பொதுவில் கொடுத்துருந்தாங்க. என்ன ரீசன்? வந்து குற்றச்சாட்டுக்கு ஒரு அமைச்சரை, அதுவும் முஸ்லீம் அமைச்சரை தூக்குறீங்க. ஏங்க அதில் முஸ்லீம் அமைச்சர்னு பார்த்து தூக்கியிருப்பாங்களா? ஒரு இடத்துல பொது இடத்துல செங்கலை தூக்கி அடிக்கிறாரு ஒருத்தரை, ஒரு அப்படி நடந்துக்கிட்டாரு. அப்புறம் அவருடைய மகன் மீது நடவடிக்கைகள்லாம் ரொம்ப, இவர் வந்து ரொம்ப கட்டற்ற சுதந்திரம் கொடுத்துக்கிறாரு, கட்சிக்காரங்க மத்தியில் பிரச்சனை வருது, ஸோ தூக்குறாங்க. சரி, கட்சியில் அவரு கட்சியில் தானே இருக்கிறாரு, அவரே அதிருப்தி வெளிப்படுத்தலையே. இல்லை, ஐ பெரியசாமி பையன் வந்து இந்து மக்கள் கட்சியில், அவர் எம்எல்ஏ தான். இந்து மக்கள் கட்சி கூட்டத்தில் போய் வியாபாரிகள் கூட்டத்தில் போய் கலந்துக்கிறாரு. இதே மாதிரி திமுகவின் வாரிசுகள் எல்லாம் என்னென்ன பண்ணாங்கன்னு பெருசாக லிஸ்ட்டு போட முடியும். இப்போ முஸ்லீம் வாரிசுகள்னால், அதாவது திமுகவில் இருக்கக்கூடிய முஸ்லீம் அதிகாரத்தில் இருக்கக்கூடியதுன்னு பார்த்தா, நான் சொல்கிறது பொது அமைச்சரவை. அவர் ஒரு 50 வருஷமாக இருக்கிறார். அவர் திமுக கட்சிக்காராக, அவர் முஸ்லீமாலாம் இல்லை. என் தலைவனை எப்படா சொல்லிட்டேன்னு உட்காந்து கல்ல தூக்கி அடிக்கிறார். திமுக காரு தான் அவர். ஆமாம். இப்போ நீங்கள் வந்து அவர் வெளியே தூக்கி போடுறீங்களே, என்ன ரீசன் அது? எனக்கும் மினிஸ்டர் தான் அவர், உங்களுக்கும் பாலை சப்ளை பண்ணியிருக்காரு, எனக்கும் சப்ளை பண்ணியிருக்கிறாரு, எல்லாருக்குமான மினிஸ்டர் தான். அதெல்லாம் வந்து திமுக ஒதுக்குது, புறக்கணிக்குது. சரி, அதுக்கப்புறம் வந்து செஞ்சி மஸ்தானோட உறவினர்கள் வந்து திமுகவில் இருந்தாங்க. அவங்கள ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பொறுப்புல இருந்து தூக்குனாங்க. இப்போ செஞ்சி மஸ்தானே மாவட்ட செயலாளர் இருந்து தூக்கிட்டாங்க. மாவட்ட செயலாளர் பொறுப்புல தான் தூக்கி இருக்கிறாங்க. ஆமாம், அமைச்சர் பொறுப்புல தூக்கல. அது தூக்க முடியாது, வேற மைனாரிட்டி மினிஸ்டர் நீங்கள் வைக்கணும். அதுவும் மைனாரிட்டி போர்டில் கொடுத்துருக்குறாங்க மினிஸ்ட்ரி. பொதுவில் கொடுத்ததில் ஏன் ஆவடி நாசர் திருப்பி மென்ஷன் பண்ணுறோன்னா, பால்வளத்துறை கொடுத்துருந்தீங்க. புரியுது. இவருக்கு மைனாரிட்டி இது தானே கொடுத்துருந்தீங்க. அப்போ முஸ்லீம்களுக்கு பொதுவாக வேற ஏதாவது பிடபிள்யூடி கொடுங்க, இல்லை விவசாயத்துறை கொடுங்க, இல்லை வேற ஏதாவது. அப்படிங்கிற அதிமுகவில் ஒரு இஜாப் அணிந்த முஸ்லீம் பெண் இருக்கிறாங்கல்ல, நிலோஃபர் கபில், அமைச்சர் கொடுத்துருந்தாங்களே. இவங்க வந்து நாங்கள் முற்போக்கு பெண்ணியோ இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல. இவர்கள் இதில் எங்கே ஒரு பெண் பிரதிநிதித்துவமே கிடையாது அந்த கட்சியில். திமுகவில் பெண்களே இல்லை. அப்போ அதில் குறைவாக இருக்காங்க, யாருமே இல்லைங்க. வரலட்சுமி மதுசூதனால எம்எல்ஏ தாங்க, இன்றைக்குமே எம்எல்ஏ அப்படின்னு. அவங்க யார் ஃப்ரண்ட் ஃபோக்கஸ் எடுத்து பாருங்க அப்படின்னு பார்த்தா பிரதிநிதித்துவம்னு நான் சொல்கிறேன். புரியுது புரியுது. ஒட்டுமொத்தமாக எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒன்றும் கிடையாது இல்லை. அப்போ நீங்கள் அதிமுகவில் இருக்கக்கூடியது கூட அதிமுக கட்சியே இல்லைன்னு இவங்க சொல்லிக்கிட்டா கூட, கொள்கை இல்லாத கட்சி. 2014 வந்து அன்வர் ராஜா இருந்திருக்கிறாரு எம்பியா, நிலோஃபர் கபில் இருந்திருக்கிறாங்க. அப்போ நீங்கள் 50 வருஷத்தில் நீங்கள் ஒரு எம்பியை கூட இது பண்ணலை கொடுக்கல. இதுக்கு முன்னாடி எம்பி ஆயிருக்கிறாங்க, திமுகலேருந்து இஸ்லாமிய எம்பிக்கள் போயிருக்கிறாங்க. இன்னைக்கு கூட தான் பாராளுமன்றத்தில் ராஜ்யசபா எம்பியாக நியமன எம்பி இருக்கிறாங்க. அப்துல்லா இருக்காரு, நியமன எம்பி. நீங்கள் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பி சீட்டே கொடுக்கலன்றாங்க. திமுகவின் உறுப்பினர், திமுக கட்சிக்காக ஒரு 30 வருஷம் 10 வருஷம் வேலை பார்த்துருப்பாங்கல்ல, அவர்களுக்கு நீங்கள் சீட்டு கொடுத்தீங்களா அப்படின்னா திமுகவிலையும் இல்லை. அப்போ அதிமுக வாதத்துக்கு வந்து அன்வர் ராஜா எடுத்துக்கிட்டா கூட, இன்றைக்கி அந்த கடந்த 30 வருஷ அரசியல் இருக்குல்ல, நம்ம 50 வருஷங்கள்லாம் போக தேவையில்ல, கடந்த 30 வருஷ அரசியலில் எல்லா துறைகள்லையும் முஸ்லீம்கள் வந்து மற்றமையாக்கப்பட்டிருக்கிறாங்க. கல்வியில்,
பொருளாதாரத்தில், வேலை வாய்ப்பில், இப்படி எல்லா இடங்கள்லையும். அப்போ முஸ்லீம்கள் எப்படி வேலை செய்கிற இடத்துக்குள்ளே போக முடியும்? ஓகே, இப்போ நான் ஆஃபீஸுக்கு ரெஸ்யூம் போட்டால் புறக்கணிக்கப்படுது. அப்போ நான் வந்து ஒரு ஏரியாவில் போய் தொழில் தொடங்குறேன், கடை தொடங்குறேன்னா முஸ்லீம்னா இப்போ கடை கொடுக்க மாட்டேறான், வாடகைக்கு கூட. அப்போ நான் என் பகுதிக்குள்ளால தான் நான் போக வேண்டிய சூழலுக்கு ஏற்படுது. நான் பொருளாதாரத்துக்கு என் பகுதியை சுற்றி எத்தனை பிஸ்னஸ் சர்க்கிளுக்குள்ளே தான் நீங்கள் இருக்கணும். அப்போ நான் இன்றைக்கி எத்தனை பிஸ்னஸ் வந்து இருக்கிறாங்க, பிஸ்னஸ் ரன் பண்ண முடியுது தமிழ்நாட்டிலே கூட எத்தனை பிஸ்னஸ்மேன்ஸ் வந்து முஸ்லீம் பிஸ்னஸ்மேன்ஸ் வந்து கோடிக்கணக்கில், நான் சொல்கிறேன் ஸ்மால் ஸ்கேல் அங்கே இங்கே பண்ணுறது கிடையாது, அப்படி யாருமே கிடையாது. அப்போ சச்சார் கமிட்டி வந்து ரிப்போர்ட்டை நம்ம எல்லாரும் திருப்பி எல்லா பேட்டிலையும் சொல்கிறோம். அப்போ சச்சார் கமிட்டியோட ரிப்போர்ட் வந்து பொருளாதாரத்துலையும் பின்தங்கி இருக்கிறாங்க, வேலை வாய்ப்புலையும் பின்தங்கி இருக்கிறாங்க, சமூக பாதுகாப்புலையும் பின்தங்கி இருக்கிறாங்க, அரசியல் ரீதியாகவும் பின்தங்கி இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் சோஷியல் ஜஸ்டிஸ்னால் அவங்களுக்கு உள்ளே எடுக்கணும்ல. பிஜேபி ஒன்றை சேர்த்துக்கிட்டேன்னா பிஜேபி வந்து என்ன இந்து விரோதின்னு சொல்லிடுவான், நான் உன்னை அடிக்க மாட்டேன், ஆனால் நீ வந்து சப்ரஸ்லேயே வச்சுக்கிறது. அவன் பிஜேபி என்னை அடித்தோ நேரடியாவோ என்னை ஹார்ம் பண்ணியோ ஒரு வன்முறையை தூண்டுறான், இல்லை வன்முறைக்குள்ளாக்குறான். இவங்க என் மேலே கீறல் தான் இல்லை, மற்றபடி எல்லா வகையிலும் சிஸ்டமேட்டிக் அப்ரேஷன் வந்து நடத்துது. ஓகே, இந்த மெஜாரிட்டி பார்ட்டிஸ், அது காங்கிரஸாக இருக்கலாம், டிஎம்கேவாக இருக்கலாம், எல்லா பார்ட்டிஸும் சிஸ்டமேட்டிக் அப்ரேஷனை வந்து பண்ணுறாங்க. அதாவது ஒரு அமைப்பு ரீதியான ஒடுக்குமுறை. இல்லை, இப்போது இந்த அப்ரோச் இப்படி இந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு சொல்கிறீங்களே, இதை இஸ்லாமிய சமூகம் எப்படி எதிர்கொள்ளுதுன்னு நினைக்கிறீங்க? அவங்க சரி ஓகே வேறு வழி இல்லை, நம்ம அங்கேயே நம்ம போவோம், நம்ம அங்கேயே இருப்போம் நினைக்கிறாங்களா, இல்லை அவங்க எப்படி எதிர்கொள்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இல்லை, இப்போ முஸ்லீம் சமூகம் வந்து இந்தியா முழுக்க வட இந்தியாவில் அமைப்புகள் இல்லை, அங்கே எங்கே இருக்குது, உள்ளூர் அளவில் இருக்குது, அமைப்பற்று தான் இருக்கிறாங்க பல இடங்களில். தென்னிந்தியாவில் இருந்து தான் ஓஎஸ்சியோ மஜ்லிஸ் பார்ட்டியோ, அதாவது வெல்ஃபேர் பார்ட்டியோ மாமகவோ இந்த மாதிரி முஸ்லீம் லீக்கோ இந்த கட்சிகள் எல்லாம் வலுவாக இருக்குது, ஏதோ ஒரு குறைந்தபட்ச குரல் இருக்குது. இப்போ நாடு முழுக்க இந்த வாட்டி இந்தியா கூட்டணிக்கு வந்த ஓட்டு என்பது அவன் பெரிய தீமை, அது வரக்கூடாது, அதனால உனக்கு ஓட்டு போடுறேன், நீ நல்லவன்லாம் ஓட்டு போடலை, அவன் வந்தால் என்னை ஹார்ம் பண்ணுவான், அதுலேருந்து நான் கொஞ்சம் தப்பிக்கலான்றதுக்கு உனக்கு போட்டிருக்கேன். ஆனால் நியாயப்பத்திராவில் கூட நான் தான் திருப்பி சொல்கிறேன், காங்கிரஸோட நியாயப்பத்திராவில் கூட முஸ்லீம்களுக்கு எந்த ஃபேவரும் இல்லை. அவன் வந்தால் என்ன ஹார்ம் பண்ணுவான், கொஞ்சம் தட்டி வைக்கலாம் அப்படின்ட்டு, அப்போ நான் அதிகாரத்துக்கு வருவேன், நான் மக்களுக்கு நல்லது செய்வேன், இப்படிப்பட்ட எண்ணங்களே முஸ்லீம் இளைஞர்கள்ட்ட இல்லை. நான் அதிகாரத்துக்கு வர முடியும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை, வரவும் முடியாது. அப்போ அந்த இடத்துக்குள்ளால தான் சூழலுக்குள்ளால தான் தள்ளுறாங்க. அப்போ நீங்கள் ஒரு சமூகத்தை நீங்கள் ஒட்டுமொத்தமாக கெட்டவைஸ் பண்ணி தள்ளி வச்சு, அதாவது ஊர் தெரு மாதிரி தான், ஊர் தெரு காலனி முஸ்லீம் பகுதி. அப்போ இந்த சூழல் இவங்க சொல்கிறாங்களா வர்ண அடுக்குன்ட்டு, அப்போ அந்த வர்ண அடுக்குக்கு நடுவில் இந்தியா முழுக்க ஊருக்கும் சேரிக்கும் நடுவில் இருக்கிறது முஸ்லீம் பகுதி தான். பாலமா. அப்போ ஊர் தெருக்காரன்னு என்ன அடிப்பான், நான் வந்து தலித்துகளோட தான் இருக்க முடியும், ஏன்னா நான் தலித்துகளுக்கு பாதுகாப்பாக தான் இருக்க முடியும். இப்போ இந்தியா முழுக்க இப்படி தான் இருந்துகிட்டு இருக்கு. அப்போ இவங்க சொல்கிற அந்த பழைய ஓகே, இந்தியா முழுக்க அப்போ ஒரு டேட்டா கூட நீங்கள் போட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். இந்த முறை எப்படி வந்து தலித்துகளுடைய வாக்குகள் எந்த பக்கம் போயிருக்குது, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிரதிநிதித்துவம் எப்படி இருந்ததுன்னு நினைக்கிறீங்க? இந்தியா முழுக்க 55 தொகுதியில் வந்து பிஜேபி ஜெயிச்சிருக்கு, தனி தொகுதியில் 55 தொகுதி. இந்தியா முழுக்க 131 தனி தொகுதிகள் இருக்குது, அதில் 55 ஜெயிச்சிருக்கு, மிச்சம் எல்லாமே காங்கிரஸ் அப்படி இப்படின்னு தனியாக தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. இப்போ தலித்துகளோட மற்ற பகுதிகளில், அதாவது தனி தொகுதி இல்லாத மற்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய தலித்துகள் இந்தியா கூட்டணிக்கு தான் போட்டிருக்கிறாங்க. அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய இப்போ நாகினா தொகுதி சந்திரசேகர் ஆசாத் எடுப்போம், சந்திரசேகர் ஆசாத் வந்து இருக்கக்கூடிய தொகுதியில் 50% மேலே முஸ்லீம்ஸ். அப்போ அந்த 50% முஸ்லீம்ஸும் சந்திரசேகர் ஆசாத் பக்கம் தான் நிற்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் சமாஜ்வாதிக்கு போயிருக்கு. இதற்கு முன்னாடி இருந்தது பிஎஸ்பி அங்கே ஜெயிச்சிச்சு. அப்போ தலித்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்குமான அந்த உறவு இருக்குல்ல, அது ரொம்ப நெருக்கமாக தான் இருக்குது, சரியாகவும் இருக்குது. அது சின்ன சின்ன அங்கங்கே பிரச்சனைகள் இருந்தாலும் சரியாக தான் இருக்குது. ஏன்னா தலித்துகளும் அமைப்பட்டு தான் இருக்கிறாங்க, நானும் அமைப்பட்டு தான் இருக்கிறேன். அப்போ பெரும்பான்மை கட்சிகள் இருக்குல்ல, அப்போ சாதி இந்த கட்சிகள் என்ன மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுது? ஓகே, அப்போது வந்து இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, நம்ம இளையராஜாவுக்கு பேட்டி போட்டிருந்தோம் இப்போ லாஸ்ட் வீக். இப்போ இளையராஜா பிடிச்சி இங்கே இருக்கிறவங்கெல்லாம் பிடிச்சி கடிச்சு வைக்கிற அளவுக்கு எதிர்க்கிறான்ல. ஆனால் நேற்று வந்து அமித்ஷா பார்ப்பனர் கிடையாது, ஓபிசி தான். அப்போ அமித்ஷா லைட்டாக விரல நீட்டினதுக்கு நம்ம அக்கா இல்லையா, அவங்கள பார்த்து இப்படி சொல்லிட்டீங்களே, என்ன சொன்னாருன்னு தெரியாது, அவங்க இன்னைக்கு வந்து நார்மலாக தான் பேசியிருக்காங்க. அப்போ 2 மாநிலத்தில் ஆளுநர் பதவியை முடிச்சுட்டு தமிழ்நாட்டில் இதற்கு முன்னாடி தலைவராக இருந்துட்டு தெளிவாக இருக்கிறாங்க, அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. இப்போ பிஜேபி நீங்கள் பார்ப்பனர் அல்லாதவரெல்லாம் பிரிக்க முடியாது.
பிஜேபி அவர்கள் சொல்லக்கூடிய இந்து ராஷ்டிரா இல்லை இந்த இடத்துக்குள்ளால இந்துத்துவ அரசியலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அங்கே போய் நீங்கள் வந்து பார்ப்பனர் அல்லாதோர்னு இது பண்ணிட்டு, ஆனால் பிஜேபியில் இருந்தாலும் தன்னுடைய இடைநிலை சாதியாருக்கு ஏதாவது சின்னதாக வந்து பாதிப்பு வந்துருச்சுன்னா நம்ம அக்கா இல்லையா, என்னதான் இருந்தாலும் அண்ணாமலை ஒரு பார்ப்பனர் அல்லாதவர் இல்லையா, எஸ்பி சேகர்லாம் விட்டுருங்க. அப்போ அந்த இடைநிலை சாதி அடையாள அரசியல் எப்படி கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படி தலித்தை வந்து ஐசோலேட் பண்ணுது. அவருக்கு ஒரு டம்மி எம்பி போஸ்ட்டில் இருக்கிற ஒரு பிடிச்சி வச்சு கடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இளையராஜாவை. இங்கே முழு அதிகாரத்தோடு இருக்கக்கூடிய இடைநிலை சாதிகளை நோக்கி, பிஜேபியில் இருக்கக்கூடிய இடைநிலை சாதிகளை நோக்கி இங்கே இருக்கக்கூடிய சோஷியல் ஜஸ்டிஸ் பேசுகிறவனே பேச மாட்டான். ஓகே, அப்போ அந்த இடைநிலை சாதி அடையாள அரசியல் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது? அப்போ இளையராஜாவை பிடிச்சி நீங்கள் வந்து சரியாக இருக்கணும், இளையராஜாவை கொஸ்டின் கிடையாது, அது தலித்துகளை நோக்கி ஒரு கடிவாளத்தை போடுற மாதிரி தான், இழுக்கிற மாதிரி தான். நீ அந்த பக்கம் போயிடக்கூடாது, அந்த பக்கம் போயிடக்கூடாதுன்னு தலித்துகள் போகலை. அப்போ இன்றைக்கும் ஓட்டு போட்டது யார் பிஜேபிக்கு? இந்தியா முழுக்க ஓபிசி தான். அப்போ இதுக்கு முன்னாடி போட்டது யார்? ஓபிசி. ஆனால் இவங்க வந்து பார்ப்பனர் அல்லாதோர்னு ஒரு நரேஷன் வைக்கிறாங்கல்ல. அப்போ பிரதமர் மோடி யார்? அமித்ஷா யாரு? இன்னும் இருக்கக்கூடிய மந்திரிகள் எல்லாம் யாரு? நிறைய இந்த முறை பார்ப்பனர் தான், ஓபிசி தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. இல்லை, இதற்கு முன்னாடியும் இருந்திருக்கிறாங்க, முன்னாடியும் ஜெயிக்க வச்சிருக்கிறாங்க. அப்போ இவங்க ஒரு டிஸ்கோஸை கிரியேட் பண்ணுறாங்கல்ல, பார்ப்பனர். அது ஒரு அபத்தமான டிஸ்கோஸ் அது. அப்போ பியூரோக்ரஸியில் இன்னைக்கு யார் இருக்கிறா? இந்தியா முழுக்க நீங்கள் வந்து இவருக்கு நிர்மலாவுக்கும் ஜெயராமுக்கும் அவருக்கும் வந்து இவர் ஜெய்சங்கருக்கும் வந்து இருக்கு. அதாவது கல்ச்சரல் கேபிட்டல் இருக்கு, பார்ப்பன அதெல்லாம் கேள்வி கேட்போம். நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? பார்ப்பனர்களுக்கு இங்கே பியூரோக்ரஸியில் இருக்கிறவங்க எல்லாத்துலேயும் இருக்கிறாங்க, எல்லா மடத்துலையும் இருக்காங்க. சரி, அவனை கேள்வி கேட்பான், நீ யாரா இருக்கிற? நீ தான் எல்லா மட்டத்துலையும் இருக்கிறியா? நீ தான் கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறீங்களே. கர்நாடகாவில் யார் ரன் பண்ணா? பார்ப்பனராக ரன் பண்ணுறாரு. பட் அந்த அதிகார அளவீடு இருக்குல்ல, ஒரு உச்சபட்ச அதிகாரத்தில் இருப்பதற்கும் அதற்கு கீழே எங்களுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. சரி, பார்ப்பனர்களை அதிகாரத்தில் இருக்கிறான்னு வச்சுக்கலாம். நீ தான் சமத்துவ அரசியல் பேசுறீங்களா? இப்போ தலித்தையும் முஸ்லீமையும் இன்க்ளூசிவ் எடுத்துக்க வேண்டியதானே? அங்கே தான் வின்னபிலிட்டியை கொஸ்டின் பண்ணுறாங்க. அதை அப்படி சொல்ல முடியாதுல்ல. அப்போ எண்ணிக்கையின் அடிப்படையில் அப்போ வின்னபிலிட்டி பேசுறதுங்கிறது எதனுடைய வெளிப்பாடு? அப்படின்னா நீங்கள் இடஒதுக்கீடுக்கு எதிராகவும் பேசுறீங்க. இடஒதுக்கீடு வந்து இதுக்கு வலுத்தவனுக்கு தான், இதுதான் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்டா, வலியது தான் உயிர் பிழைக்கும். அப்போ அது பிரச்சனை இல்லை. அப்போ நீங்கள் இடஒதுக்கீடுக்கு எதிராகவும் சோஷியல் ஜஸ்டிஸுக்கு எதிராகவும் எல்லாத்துக்கு எதிராகவும் பேசிட்டு நான் ஜெயிக்கிறோம் தான் அப்படின்னா, இங்கே வந்து இந்தியன் சிஸ்டம்குள்ளால் இன்றைக்கி வந்து நான் எம்பி சீட்டுக்கு இருந்தேன்னா பல கோடிகளை வைக்கலாம், ஜெயிக்க முடியாது. அப்போ ஏழைகள் எல்லாம் இந்த நாட்டில் எலெக்ஷனில் நிற்காத அப்படின்ற ஒரு சிஸ்டம் இருக்குது. அதெல்லாம் மாற்றுறதுக்கு பல காலம் ஆகணும் வைங்களேன். ஆனால் குறைந்தபட்சம் ஏதோ ஒரு ரெமெடி வேணும்ல. அந்த ரெமெடி கூட நீங்கள் கொடுக்க மாட்டீங்க. அதை நோக்கி கூட நான் பேச மாட்டேன், நீ நின்னா ஜெயிக்க மாட்டேன் பை, அதனால நீ தொப்பி போட்டு வராத, தாடி வச்சுட்டு வராத. ஏன்னா அந்த மனநிலை வந்து துரைமுருகன் டீம் இருக்குல்ல, அது அந்த தொப்பியை கூப்பிட்டு முஸ்லீம் லீக் எம்எல்ஏவை கூப்பிடுறாரு. ஒரு 5 வருஷம் நகைச்சுவையாக பேசுகிறாருங்க அவர் நகைச்சுவையாக கூப்பிடுறாருங்க. இல்லை, நகைச்சுவை நான் துரைமுருகனோட சமூகத்தை நோக்கி சில வார்த்தைகள் எல்லாம் இருக்குது, அதுவும் நகைச்சுவையான வார்த்தைகள் தான். அது முஸ்லீமால் வச்சிட முடியுமா? புரியுது, பட் உள்நோக்கம் கொண்டு திரும்புறவன் கேட்கலன்னு சொல்ல வரேன், வேற ஒன்றும் இல்லை. அதே மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் இப்போ ஷபீரை எப்படி வருது, இதெல்லாம் எப்படி வருது? அப்போ நீங்கள் முஸ்லீம்களுக்கு நீங்கள் சோஷியல் ஜஸ்டிஸ் பேசுகிறீங்க, இன்னும் வரைக்கும் அவர் வாயில் தலித்துன்னு வரல, பொன்முடி வாயில், இல்லை பட்டியல் சமூகம்னு வரல ஒரு மேடையில். எஸ், பட்டியல் சமூகன்ற வார்த்தையை ஷெட்யூல் காஸ்ட்னு சொல்லுங்கள், இல்லை தலித்துன்னு சொல்லுங்கள், அரசியல் சொல்ல. இது ரெண்டுமே வரலன்னா நீங்கள் எதுக்கு அமைச்சராக இருக்கீங்க? அதுவும் எஜுகேஷன் மினிஸ்டருக்கு தலித்துன்ற சொல்லுக்கும் தெரியல அர்த்தம். பட்டியல் சமூகம்னு ஒரு வாயில் வரலன்னா அப்போ அவருக்கு என்ன பொலிட்டிக்கல் நாலேஜ் இருக்குது? பொன்முடிக்கு ஒரு 6-7 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு மேடையில் கேட்டால் தானே சொல்கிறீங்க நீங்கள், நீ எஸ்சி தானம்மா அப்படின்னு கேட்டார். இன்னொரு வார்த்தை சொன்னார், கத்தாதையே அது இன்னொரு வார்த்தையை சொல்கிறாரு. இப்போ இதெல்லாம் இன்னும் பிரச்சனையாங்கன்னா சர்ச்சையாகும். ஓகே, அது தேவையில்லை. அப்போ நீங்கள் வந்து என்ன மாதிரி இருக்கிறீங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ நீங்கள் இடஒதுக்கீடுக்கு எதிராக பேசுகிறீங்க. இடஒதுக்கீடு வந்து இந்த நாட்டில் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட, அதாவது அவர்களால் நீ தான் ஒடுக்கிற சிஸ்டம். அப்போ நீங்கள் தலித்துக்கு ஏன் ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க? ஒடுக்கப்பட்டதுனால ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க, ஒடுக்கப்பட்டதுனால கொடுக்குறாங்க. பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிற அதுக்காக கொடுக்கல, சமூக ரீதியாக ஒடுக்கப்பட்டதுனால கொடுக்குறாங்க. சரி, அப்போ முஸ்லீம்கள் எப்படி ஒடுக்கப்படுறாங்க? சமூக ரீதியாக தான். அப்போ நீங்கள் வந்து உங்களோட கட்சிகள்லையோ இல்லை நிறுவனங்கள்லையோ நான் முஸ்லீம்ன்ற காரணத்தினால தான் ஒடுக்கப்படுறேன். அப்போ அவர்களை நோக்கி அஸ்வத் ஷரியத் சொல்லக்கூடிய அறிவுரை என்ன? நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அவங்களுக்கு? இல்லை, இவங்க பேசக்கூடிய சோஷியல் ஜஸ்டிஸ் அவங்கள சொல்லி அறிவுரை எல்லாம் கிடையாது, அவர்களை எதிர்க்க தான் செய்கிறோம்.
அப்போ சோஷியல் ஜஸ்டிஸ் பாலிடிக்ஸ் பேசுகிறீங்க இல்லை இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. அந்த ஜார்கன்ஸ் எல்லாம் பயன்படுத்துகிறாங்க, டெக்னிக்கல் ஜார்கன்ஸ் எல்லாம் பயன்படுத்தினா கூட பிஜேபியை மிக கடுமையாக திட்டுறாங்க. பிஜேபியை மோசமாக ஃபாசிஸ்ட்டு இவன் வந்து இல்லை, ஃபாசிஸ்ட்டுன்றதை அவங்க கெட்ட வார்த்தையை தான் பயன்படுத்துகிறாங்களே தவிர ஃபாசிஸ்ட்டுக்கான அர்த்தம் என்னன்னு தெரியுமான்னு தெரியல. ஃபாசிசம் வந்துருச்சுன்னா ஒரு சமூகத்தை மறுகட்டமைப்பு செய்யும். இப்போ எப்படி ஹிட்லர் வரும்போது என்னவாச்சோ அதே மாதிரியான ஒரு சூழலுக்கு தான் போகும். அங்கே யூதர்கள் மீது நடந்த மாதிரி இங்கே முஸ்லீம்கள் மீது நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அங்கே யூதர்களை என்னென்ன மாதிரி பார்த்தாங்க, அதே மாதிரி இங்கே முஸ்லீம்கள் அன்றைக்கு இருந்த யூதர்கள் அன்னைக்கு இருந்த ஜெர்மனிக்குள்ளால அப்போ ஒட்டுமொத்தமாக சோஷியல் ஸ்ட்ரக்சரை என்னவாறு மாற்றுறாங்க. ஃபாசிஸ்ட்ன்றது வாஸ்த பாஜக வந்துடும் ஓட்டு போட்டுன்ற ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி தான் பயன்படுத்துகிறாங்களே தவிர அதோட ஆபத்து நோக்கம் ஆழமான புரிதலாக இல்லைங்கிறீங்க. டேஞ்சரே தெரியல. நீங்கள் ஃபாசிஸ்ட்ன்ற வார்த்தையை சும்மா கெட்ட வார்த்தையை திட்டினீங்கன்னா அவனையும் திட்டுற மாதிரி அது என்ன பண்ணும் அரசியல் ரீதியாக கெட்ட வாய்ஸ் பண்ணியிருக்குன்னு நான் ஒரு வார்த்தையை சொல்கிறேன் இதே பேட்டியில் தான். கெட்ட வாய்ஸ்னால் என்னை தனிமைப்படுத்திருக்கு. அப்போ அந்த தனிமை வந்து எல்லா இடத்துலேருந்தும் தனிமையாக இருக்கிறேன். நானாக வலிஞ்சு போய் அந்த தனிமைக்குள்ளால போகலை. என்ன நீ தான் வந்து ரெப்ரசன்டேஷனை கொடுக்கல, நீ தான் உன்னோட ஆஃபீஸில் ஒன்று எடுத்துக்கல, நீ தான் உன்னோட எந்த வகையிலையுமே சேர்த்துக்கல, எல்லாத்தையும் நீ தான் பண்ணிட்டு கடைசியில் நான் வந்து பிரிவினைவாத அரசியல் பேசுகிறேன், தனித்த அரசியல் பேசுகிறேன், நான் இன்க்ளூசிவாக இருக்கிறதுக்கு தான் திருப்பி உள்ளே வரேன், நீ உள்ளே சேர்த்துக்கவே மாட்டேங்கிறேன் அப்படிங்கிறீங்க நீங்கள். அப்போ நானா அரசியல் கட்சி தொடங்கி நானா பண்ணிட்டேன்னா இவர் வந்து வகுப்புவாத அரசியல் செய்கிறாரு, இவர் அவரோட பீட்டிமாக இருப்பார், இல்லை அடிப்படைவாதியாக இருக்கிறாரு. அப்போ நான் இந்த கான்ஸ்டியூஷனுக்குள்ளால நான் எனக்கான ரைட்ஸை கிளைம் பண்ணுறதுக்கு நான் ஒரு கட்சி தொடங்குறேன். அப்போ நீங்கள் வந்து ஃபண்டமெண்டலிஸ்ட் பார்ட்டி. இப்போ இந்த லாங்குவேஜ் சொல்கிறது பிஜேபி கிடையாது. நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். நான் அடிப்படைவாத கட்சி அடையாள அரசியல் செய்கிறவன்ட்டு பிஜேபி சொல்ல. பிஜேபி என்ன நேரடியாகவே திட்டுது, நேரடியாக இருக்கவே கூடாதுன்னு சொல்கிறாங்க. இவன் தான் என்னை வந்து இவனும் உள்ளதையும் சேர்த்துக்காம ஃபண்டமெண்டலிஸ்ட் பார்ட்டி இவங்கெல்லாம் வந்து மதவாதிகள், ஓவேசி வந்து மதவாதி, ஜவஹர்லா வந்து மதவாதி, இல்லை வந்து அவர் வந்து இதுவாக இருக்கிறாரு, இந்த மாதிரியான வாதங்கள்லாம் இருக்குல்ல. இது எல்லாத்தையும் இந்த செக்யூலர்னு சொல்லக்கூடிய கேஸ்ட் அண்ட் பார்ட்டிஸ் தான் இந்த ஆர்கியூமெண்ட்ஸை பில்ட் பண்ணுறாங்க. புரியுது. ஒரு கருத்துருவாக்கத்தை உருவாக்குறாங்கன்றீங்க. அந்த கருத்துருவாக்கம் தான் திருப்பியும் ஜெயிக்க வைக்குது இவனுங்களை. அப்போ தங்களை வந்து இவங்க எல்லாமே செக்யூலரா? அப்போ நான் ஏன் அந்த முன்னாடி பேட்டியில் வந்து சமாஜ்வாதி பார்ட்டி வந்து ஒரு பொது தொகுதியில் ஒரு தலித்தை ஜெயிக்க வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றது வந்து இது உண்மையே ஒரு நல்ல விஷயம் தானே. அது ஆக்சுவலி அது எல்லாரும் பார்ட்டி பாலிடிக்ஸ். அங்கே வந்து தலித் எல்லாம் தாண்டி சமாஜ்வாதின்ற ஒரு பார்ட்டி பாலிடிக்ஸ் நார்த் இந்தியாவில் ஒர்க் ஆயிருக்கு. அதாவது கட்சியின் கொள்கைக்காக போட்டிருக்கான். அதே மாதிரி நீங்க திமுக நிப்பாட்டணும் நீங்க சொல்ல வரீங்க. திராவிடம்னு நீங்க கொள்கைக்காக, நீங்க என்ன மதமா பார்க்க தேவையில்ல, உங்களை சாதியா பார்க்க தேவையில்ல. இவர் ஒரு திமுக கார், திமுகவின் கொள்கைக்கு விசுவாசமா இருப்பாரு, இல்லை காங்கிரஸின் கொள்கைக்கு விசுவாசமா இருப்பாரு. அப்போ அந்த பார்ட்டி பாலிடிக்ஸ் இருக்குல்ல, அந்த பார்ட்டி பாலிடிக்ஸோட வேலை இங்கே நடக்கவே இல்லையே. அப்போ நீங்கள் வந்து நார்த் இந்தியாவில் இவனுங்க வந்து இந்த தயாநிதி மாறன் போன வாரம் சொல்கிறாரு வில்லிவாக்கத்தில் ஒரு பேட்டியில், அதுக்கப்புறம் சத்யராஜ் திருச்சியில் சொல்கிறாரு தமிழ்நாடு முற்போக்கு மாநிலம், நார்த் இந்தியாவிலேருந்து வரவங்களுக்கு நம்ம திராவிடத்தையும் சுயமரியாதையும் பகுத்தறிவுலாம் சொல்லி கொடுக்கணுன்றாங்க. 4 முறை வந்து மாயாவதி சிஎம்மாக இருந்திருக்கிறாங்க. இங்கே இது இவங்க சொல்லி கொடுக்க போகிறாங்களா? அப்போ அங்கே வந்து பீகாரில் வந்து தனி போலீஸ் ஸ்டேஷன்ஸ் இருக்குது தலித்துகளுக்கும் முஸ்லீம்களுக்கெலாம். ஓகே. இது பேர் என்ன, உத்தரப்பிரதேசத்தில் வந்து 4 முறை இருந்திருக்கிறாங்க 20 வருஷம். அந்த கட்சி சரி தவறுன்றதெல்லாம் விட்டுருங்க. தமிழ்நாட்டில் வர முடியுமா? இல்லை நான் பொது தொகுதின்னு ஏன் அவரை ஃபைசாபாத் சொல்கிறேன்னா, இங்கே நீங்கள் ஒரு சுயேட்சையாக இங்கே நார்த் இந்தியாவில் ஜெயிச்சிருக்கிறாங்களே. இல்லை உண்மைதான் நீங்கள் சொல்கிறது மறுப்பு. அப்போ நீங்கள் வந்து இங்கே ஒரு இண்டிவிஜுவல் பாலிட்டிக்ஸை வந்து வளர விட்டுருவாங்களா இவங்க? அதாவது இண்டிவிஜுவல் பாலிட்டிக்ஸ்னால் ஒரு சுயேட்சையாக ஒருத்தர் வந்து ஜெயிச்சு நீங்களோ நானும் நின்று ஜெயிச்சிட முடியுமா? சுயேட்சையாக இருந்தால் அவனை அடித்து ஒழிக்கிறதுக்கான வேலையை பார்ப்பாங்க. இப்போ விஜய்க்கு பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இப்போ விஜய்க்கு பண்ணுற மாதிரியான வேலைகள் தான். இப்போ நீங்கள் வந்து பேசி நடந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து பேசலாம். அப்போ நீங்கள் அது எதுவுமே நீங்கள் பேசாமல் திருப்பி நீங்கள் இடம் இருக்குல்ல. அப்போ நீங்கள் முஸ்லீம்களால் தனி கட்சி தொடங்கி தனியாக பண்ணால் அவனை வந்து மதவாதி, வகுப்புவாதி, பிற்போக்குவாதி, அவர் வந்து இந்த டேகெல்லாம் வைப்பாங்க. சரி, பொது கட்சிகளுக்குள்ளால வந்துட்டாலும் பொது கட்சிகளுக்கு அந்த பொது கட்சினா என்ன கட்சி? நம்ம முன்னாடி ஒரு பேட்டியில் நம்ம பேசணும், ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன். பொது கட்சினா அப்போ பொது கட்சிகளில் யார் ஆக்குபை பண்ணுறா? சாதி இந்துக்கள். அப்போ அந்த சாதி இந்துக்களோட சோஷியல் கான்சியஸ்னஸ் தான் அந்த பொது கட்சியோட இதுவாக இருக்குது. அதைத்தான் நான் இந்து நீரோட்டம்ன்றேன். பொது நீரோட்டம் என்பது இந்து நீரோட்டம் அப்படின்னு சொல்கிறது என்னன்னா, இந்த கட்சிகள் ஒன்று அந்த கட்சி அரசியலை சொல்லிக் கொடுக்கணும். இதெல்லாம் ஏன் பேசுகிறோன்னா ஃபாசிசம்னு இவங்க சொன்னதுனால, ஃபாசிசம் இருக்கிறதுனால. அப்போ அந்த கட்சிகளோட சோஷியல் கான்சியஸ்னஸ் வந்து இந்து கான்சியஸ்னஸாக
இருக்குது. அது சிபிஎம்மாகவும் இருக்கலாம், திமுகவும் இருக்கலாம், காங்கிரஸாகவும் இருக்கலாம். அப்போ அவங்க பேசக்கூடிய சோஷியலிசம், செக்யூலரிசம் அப்படின்னா முஸ்லீமோ தலித்தோ கிறிஸ்டியனோ யாராக இருந்தாலும் கட்சிக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்குது, கட்சிக்கு ஒரு ஐடியா இருக்குது. அவன் எப்படி இந்து ராஷ்டிராவுக்கு வேலை பார்க்குறானோ நீ அது மாதிரி சோஷியலிஸ்ட்டுக்கு வேலை பாரு, நீ அது மாதிரி திராவிடத்திற்கு வேலை பாரு, தமிழ் தேசியத்திற்கு வேலை பாரு. அப்போ அந்த பார்ட்டி பாலிடிக்ஸ்க்கு நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா மட்டும்தான், அதாவது பார்ட்டி பாலிடிக்ஸ்க்கு வேலை பார்த்தா மட்டும்தான் இந்த பிரச்சனைலாம் சரி பண்ண முடியும். அவன் இந்து ராஷ்டிராவுக்கு வேலை பார்க்குறான்ல, அவன் வந்து இங்கே ஜெயிக்கணும் தோக்கணும் வேலை பார்த்துட்டு இருக்கான். அவன் இப்போ நடக்கவே நடக்காத அகண்ட பாரத்துக்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறான், ஒரு ஐடியலிசம் பேசுகிறான்ல. அப்போ இவனுங்களோட ஐடியலிசம் என்ன? தமிழ் தேசியமா, திராவிடமா? இருக்கிறதுக்கு பொழப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிறதுல வந்து எப்படி ஊழல் பண்ணிக்கிட்டு இது பண்ணாங்க. அப்போ இதில் அதிகமாக பாதிக்கப்பட போகிறது இவங்க ஊழல் பண்ணட்டும், ஏதோ பண்ணிட்டு போட்டோம். ஆனால் அதில் பாதிக்கப்படுறது முஸ்லீம்களும் தலித்துகளும் தானே. கண்டிப்பாக இந்தியா முழுவதும் அந்த எம்பிக்கள் எண்ணிக்கை குறைந்திருப்பது அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு வருந்தத்தக்க ஒரு குறியீடாகத்தான். ஆனால் அடுத்த முறையும் இவர்கள் உள்ள எடுக்க மாட்டாங்க. அடுத்த முறை நம்பிக்கை கூட உங்களுக்கு தெரியல. அடுத்த முறையும் எடுக்க மாட்டாங்க. இப்போ இவர்கள் பேசுறது இல்லைன்னா இந்தியா தப்பிச்சிருச்சு, எதிர்கட்சியாக இருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்கிறேன். முதல்ல நம்ம உயிர் பழிச்சு மூச்சு விட்டுக்கலாம், அதன் பிறகு நம்ம எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கலான்ற எண்ணம் கூட இருக்கலாம். 75 வருஷமா இப்படி தாங்க போயிட்டு இருக்கு. 75 வருஷமா இந்த சிஸ்டம் இப்படி தான் போயிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் இந்த சிஸ்டம் வந்து இன்னைக்கு கொஞ்சம் வீரியமாக போயிட்டு இருக்குது. 75 வருஷமா இது மெஜாரிட்டேரியன் சிஸ்டம் தான், இந்த சிஸ்டம் இப்படி தான் போகுது. அப்போ அவன் வந்து இந்த சிஸ்டத்தை வேற ஒரு சிஸ்டமாக மாற்றணும்னு ட்ரை பண்ணுறது பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் சங் பரிவார் துறப்பும் இப்போ இருக்கக்கூடிய சிஸ்டத்தோட வீரியம் பத்தாது அப்படின்னு வேற ஒரு இடத்துக்குள்ளால இந்த கட்டமைப்பை மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறான். இவங்க வந்து ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் எல்லாம் பேசலை, அவன் ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் பேசுகிறான், இவங்க ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் பேசலை. ஸ்ட்ரக்சருக்குள்ளால எப்படி தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு தான் இருக்கிறாங்களே தவிர அவன் ஐடியலிசம் பேசுகிறான், அந்த அகண்ட பாரதம் அப்படின்ற ஐடியலிசம்லாம் பேசுகிறான். இவங்க பேசுறது என்ன? இந்தியாவாக இருக்கிறதுக்காச்சும் கூட மக்கள்கிட்ட பேசுறது கிடையாது. புரியுது. இவங்ககிட்ட ஐடியலிசமும் கிடையாது, சோஷியலிசமும் கிடையாது, இவங்ககிட்ட ஐடியாவே இல்லை. அவன் திருடிக்கிட்டு இருக்கிறான், அந்த திருட்டை பாதுகாக்கணும். அதுக்காக எல்லாத்த பற்றியும் பேசிக்கிறது சும்மா ஜார்கன்ஸுங்க. சோஷியல் ஜஸ்டிஸு அப்படின்னு ஒரு ஜார்கண்ட். இது சரி, சோஷியல் ஜஸ்டிஸ் ப்ராக்டிஸில் இருக்கா? 50-60 வருஷம் ஆச்சு திமுக ஆட்சியில் இருக்குது, அண்ணா திமுக இருக்குது. சோஷியல் ஜஸ்டிஸ் நடைமுறையில் தமிழ்நாட்டில் இருக்கிறதா? அரசியல் சொல்லாக தமிழ்நாட்டில் இருக்குது சோஷியல் ஜஸ்டிஸ் நடைமுறையில் இல்லை. பீயை கலந்து ஊற்றுறாங்க தண்ணியில். நான் அது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், எனக்கு அது வருத்தமாக இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இதே மாதிரி பல இன்சிடென்ட்ஸ் அந்த கொட்டாங்குச்சியில் இன்றைக்கும் கொடுக்குறாங்க. இன்றைக்கும் பார்த்தா நீங்கள் ஒரு பேப்பர் கப்பில் கொடுப்பாங்க. கரெக்டாக நீங்கள் சொன்னால் நான் புரிஞ்சுக்கிறேன், அந்த வருத்தத்தை நான் வந்து வாங்கிக்கிறேன். ஆனால் இது கம்மியாக இருக்குல்ல, அதற்கு காரணம் அந்த சோஷியல் ஜஸ்டிஸ் பொலிட்டிசைஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். அன்றைக்கு இருந்தது போலவே இன்றைக்கும் அடிமையாக நடத்தப்படுகிறார்களா, மோசமாக இருக்கிறதா அப்படிங்கறத கேள்வி. எல்லாத்துக்கும் வந்து திமுக தனக்கு வந்து பேட்ச் திமுக அதுக்கு கொடுக்கல. இந்த சமூகத்தினுடைய விழிப்புணர்வு தானே, சமூக நீதியின் பால் சமூகத்துல கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு ஒரு பார்வை இருப்பதன் காரணமாக நடந்திருக்குன்னு நான் சொல்ல வரேன். இப்போ நீங்கள் சோஷியல் ஜஸ்டிஸ் வந்து திமுக வந்து குத்தகை எடுத்து வைக்கல, அப்போ சோஷியல் ஜஸ்டிஸ் யார் வேணாலும் பேசலாம். உண்மை. இப்போ திமுக எல்லாத்துக்கும் ஸ்டிக்கர் ஒட்டிக்குதுன்னு எப்படி சொல்கிறேன்னா, மாடர்னிசம் கிரியேட் பண்ணதும் முதலாளித்துவம் கிரியேட் பண்ணது. முதலாளித்துவம்னா வந்து இங்கே வந்து எல்லாரையும் வேலைக்கு உள்ளே எடுக்குது. ஒரு கார்பரேட் கம்பெனி தான் உங்களையும் வேலைக்கு எடுக்கிறான், என்னையும் வேலைக்கு எடுக்கிறான், ஒரு பொண்ணையும் எடுக்கிறான், திருநங்கையும் எடுக்கிறான், எல்லாரையும் உள்ளே எடுக்கிறான். அப்போ இந்த முதலாளித்துவம் இங்கே ஒர்க் ஆகிருக்கு. அதில் திமுக என்ன பண்ணியிருக்கு? ஒரு கட்சியாக. அண்ணா திமுக என்ன பண்ணியிருக்கு? காங்கிரஸ். இப்போ முதலாளித்துவம் கிரியேட் பண்ண சமநீதியை இவங்க கிரியேட் பண்ணதா பில் பண்ணிக்கிறாங்க. புரியுது. கார்பரேட் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுது. ஒரு கட்சியாக இவங்க என்ன மாற்றிருக்கிறாங்க? அப்போ ஒரு ஆளுகின்ற கட்சி திட்டத்தின் வழியாக மாற்றணும். அப்போ அந்த திட்டங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அப்போ அந்த கேள்வியெல்லாம் போனோம்னா இன்னும் டெப்த்தாக போகும். அப்போ இவர்கள் வந்து எல்லாத்துக்கும் சோஷியல் ஜஸ்டிஸ் ப்ராக்டிஸில் இல்லை. அப்போ நீங்கள் வந்து நான் முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினதான் செக்யூலரிசமும் சமூக நீதியும், அதுக்கப்புறம் வந்து இன்க்ளூசிவ் பாலிட்டிக்ஸு, ப்ளூரலிசம், இப்போ இது எல்லாத்தையும் இவங்க வந்து ஆட்சி அதிகாரத்தில் பாடத்திட்டத்தில் கொண்டு வரணும். ஏன்னா பாடத்திட்டத்தையே அவன் மாற்றுறான். இவங்க நீட்டே எதிர்க்க மாட்டாங்க, எதிர்க்கிறேன்னு சொல்கிறாங்க. என்ன எதிர்த்தாங்க? ஒன்றும் எதிர்க்கல. திமுக எதிர்க்கிறேன்னு சொல்லுது. புதிய கல்விக் கொள்கை சட்ட ரீதியாக இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் நீங்கள் சொல்லுங்களேன். புதிய கல்விக் கொள்கையை என்ன பண்ணாங்க? ஆதரிச்சிட்டாங்களா? அந்த மாநிலத்துக்கும் கல்விக் கொள்கை குழு போட்டாங்க. ஜவஹர் நேசன்லாம் உள்ளே இருந்தார், அவர் வெளியில் வந்துட்டார். இன்னும் ஏன் வெளியே வந்தார் ஜவஹர் நேசன்? உள்ளுக்குள்ள அவர் வெளியே வந்து பேட்டி கொடுத்துருக்கிறாரு. ஜவஹர் நேசன் வெளியே வந்து ஆர்டிகல்ஸில் பேசுகிறாரு. அப்போ அவர் பேசக்கூடிய அரசியல் என்ன? ஏன் வெளியே வந்தார் ஜவஹர் நேசன்? ஏன் வெளியே வந்தார்? என்ன காரணம் சொன்னார்?
புதிய கல்விக் கொள்கை மீதான ஒரு பார்வை தப்பா இருக்கு தப்பா இருக்குன்றாங்க. அப்ப இவங்க வெளியே ஒரு பேட்ச் ஒர்க் ஒன்று பண்றாங்கல்ல, நாங்கள் வந்து சமத்துவ அரசியலை பேசுறோம், சமூக நீதியை பேசுறோம்ட்டு. அப்ப அந்த பேட்ச் ஒர்க் வந்து என்ன இருக்கு? அது ஒன்றும் கிடையாது. உள்ள டப்பா தான், உள்ள ஒன்றும் இல்லை. வெளியே வந்து அந்த வடிவில் ஒரு படத்தில் இருக்கிற மாதிரி 200 வருஷத்துக்கு பின்னாடி வரவனுக்கு வந்து என்ன தெரிய போகுதுன்ற மாதிரி இவங்களுக்கு வந்து என்னமோ நமக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி தலையை மட்டும் வச்சுட்டு பாடி பில்டிங் பண்ணுறது, சும்மா ஒரு பேட்ச் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்க வந்து இப்போ நீட்டை என்ன எதிர்த்தாங்க? எதிர்க்கவே இல்லைங்க. சரி, மாநில கல்விக் கொள்கையில் அவன் தான் புதிய கல்விக் கொள்கையை இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. நான் ஒட்டுமொத்தமாக இப்போ ஃபாசிசம் இங்கே அப்போ புல்புல் பறவையும் தமிழ்நாட்டில் பறக்க தான் செய்யும். அப்போ இன்னும் சொல்லிட முடியாது. தமிழ்நாட்டில் இப்போ கலைஞர் கருணாநிதி அவர்களை பற்றிய விஷயங்கள்லாம் பாடத்திட்டத்தை சேர்த்து இருக்குங்க. அங்கே பாருன்னா சந்திரபாபு நாயுடை பற்றி 4 விஷயம் இருக்கும். அதிகாரத்தில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு எனக்கும் சில அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கும். 4 விஷயம் அங்கிட்டும் இருக்கும், 4 விஷயம் இப்படி இருக்கும். அப்போ தான் உள்ளே வர முடியும். அப்போ இன்னொரு அடுத்த தலைமுறை என்னவா படித்து வெளியே வந்திருக்கும்? அடுத்த தலைமுறை யாரை குறித்து இருக்கும்? அப்போ அடுத்த தலைமுறைக்கு சோஷியல் சயின்ஸில் நீங்கள் குறிப்பாக என்னென்ன, பாபர் வந்து மரங்களை வெட்டினார், அசோகர் குளங்களை நட்டார், இதெல்லாம் இருந்துச்சு நீங்கள் நானும் படிக்கும்போது. உங்களுக்கு எனக்கு 30 வயசுனா நீங்கள் நானும் படிக்கும்போது இருந்துச்சு. இன்றைக்கி உள்ள சோஷியல் சயின்ஸில் என்ன இருக்குது? முஸ்லீம்கள் குறித்து பாபரும் அசோகரெல்லாம் இன்னைக்கு இருக்குதா பாடத்திட்டத்தில்? ஹுமாயூன் இருக்குதா? இல்லையா? இருக்குதான்னு கேட்குறேன். இன்னைக்குள்ள பாடத்திட்டம். சாரி டு சே திஸ். என்னன்னா நாங்கள் ரொம்ப நாள் கவனிக்கல. நான் நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம பாடத்தை நம்ம படிச்சிருக்கோம். நம்ம இன்னைக்கு சுத்தமாக இல்லைன்றீங்களா? இல்லைங்க, நீங்கள் சோஷியல் சயின்ஸ் பாடத்திட்டத்தில் என்ன இருக்குது? சமூக அறிவியல் தானே சோஷியல் சயின்ஸ். ஆமாம், வரலாறு, குடிமையியல் இருக்கும், புவியியல் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். ஜியோகிராஃபி, ஃபிசிக்ஸ், வரலாறு இருக்கும் தோழர். இன்னைக்குமே இருக்கும். எப்படி மாற்ற வரலாறு எப்படி மாற்ற முடியும்? ஹுமாயூன் பற்றி படிச்சு தான் ஆகணும், அவர் பற்றி படிச்சு தான் ஆகணும். அப்போ நீங்கள் இப்போ வரலாற்றில் நீங்கள் வந்து இப்போ ஏஎம்யூவாக இருக்கலாம், இது எல்லாத்துலேயும் முஸ்லீம் ரூலர்ஸை பற்றி எல்லாத்தையும் வந்து வேறாக சித்தரிக்கிறது அது நடக்குது. அப்போ எல்லா சென்ட்ரல் போர்ட்ஸில் வந்து எல்லாத்துலேயும் நடந்திருக்கு. அப்படி வேறாக ஒரு வெறுப்பாக சித்தரிக்கிறது ஒன்று நடக்குது. இன்னொன்று வந்து இல்லவே இல்லாமல் ஆக்கப்படுது. முஸ்லீம்களோட ப்ரெசன்ஸே இல்லாமல் ஆக்கப்படுது. புரியுது. இன்னொரு பக்கம் லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸில் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸில் முஸ்லீம் வெறுப்பு படங்கள் அதிகம். புரியுது. அப்போ முஸ்லீம்கள் அப்போ நீங்கள் இதற்கு எதிராகலாம் என்ன பண்ணணும்? இப்போ வேலை பெருசு. ஏதோ தேர்தலில் அவனுக்கு வந்து ஓட்டு போட்டுட்டா மட்டும் நான் தப்பிக்க முடியாது. ஸோ அவங்களே பிரதிநிதிகளாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய இது. அவர்களையும் உள்ளே எடுக்கணும். நீங்கள் அவங்களுக்கு எதிராக அரசியல் பேசணும்னா நீங்கள் படங்கள் எடுங்க. இவர் வந்து எஃப்ஐஆர்னு ஒரு படத்திற்கு போயிட்டு உதயநிதி வந்து ஸ்பான்சர் பண்ணுறாரு. முழுக்க முழுக்க முஸ்லீம் வெறுப்பு படம். அப்போ இது எங்கே பீஸ்ட்னு ஒரு படம், அதுவும் இஸ்லாமிய வெறுப்பு படம். இதெல்லாம் அடுத்து வந்து கமலஹாசன் வர்றாரு, அடுத்து அமரன் ஒரு படம்னு நினைக்கிறேன், அடுத்து அவர் வர. அப்படி இப்போ இதெல்லாம் எந்த கணக்கில் எடுப்போம்? அப்போ இவங்க சொல்கிறது ஃபாசிசம்ன்றது ஏதோ கெட்ட வார்த்தை. இதை சொன்னால் ஏதோ முஸ்லீம்கள் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற இடத்துக்குள்ளால போகுது. அப்போ நீங்கள் இன்டலெக்சுவலாக புரியுதுன்னா இந்து ஓரியன்டலிஸ்ட்டுன்ட்டு ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்து ஓரியன்டலிஸ்ட்டுகளாக எல்லா கட்சிகளும் மாறி இருக்கு. அது வந்து அறிவு உற்பத்தியே அப்படி மாறி இருக்கு. நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கக்கூடிய பார்வை எல்லா மட்டத்திலையும் எப்படி வெள்ளக்கார இந்தியாவை பார்த்தோன்னோ அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய தரப்புகள் வந்து முஸ்லீம்களையும் தலித்துகளையும் பார்க்கறதுக்கான இன்னொரு மறுபார்வை வந்திருக்கு. இப்போ இதெல்லாம் இன்டெலெக்சுவல் டிஸ்கோர்ஸில் இருக்குது, பப்ளிக் டிஸ்கோர்ஸில் இல்லை, அரசியல் மேடைகளில் இல்லை. இப்போ நம்ம அதை தெளிவுபடுத்தலாம், அது வேற. ஆனால் இவர்கள் வந்து ஓட்டு போட்டுரு இல்லைன்னா வந்து ரொம்ப பேசினா நீ என் சகோதரன் தானே, மாமா மச்சானா தான் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறோம், ரோஸ் மில்க் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வந்து அது எல்லாத்தையும் நான் தான் கை காசு போட்டு மதுரையில் ரோஸ் மில்க் கொடுக்கணும், நான் தான் கை காசு போட்டு தர்பூசணி படம் கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்து நான் உன்ட்ட வந்து இணக்கமாறு அந்த இவங்க சொல்லுவாங்கள்ல, இனமென பிரிந்தது போதும்னு ஒரு பாட்டெல்லாம் போடுவாங்க. அப்போ அதுக்கெல்லாம் வந்து வேலை செய்கிறது யார்? முஸ்லீம் பள்ளிவாசல்களை சேர்ந்தவர்களோ இல்லை முஸ்லீம்களோ தனிநபர்களோ அவங்களே சொந்த காசை போட்டுட்டு போய் தான் இதெல்லாம் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் கட்சியாகவோ இயக்கமாகவோ முஸ்லீம்களை இன்க்ளூசிவ் பண்ணுறதுக்கு எந்த வேலையுமே பண்ணல. நான் உங்க கூட சேர்ந்துருக்கிறேன், நீ என்கிட்ட வெறுப்பை காட்டாதன்றதோட வெளிப்பாடு தான் இந்த மக்கள் குழுக்கள்கிட்ட இருக்குதுல்ல. புரியுது இதெல்லாம். அப்போ அவர்கள் பெரும்பான்மைவாத தரப்பு உங்களோட நான் நெருக்கமாக இருக்கிறேன் அப்படின்றதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஹையர் எஜுகேஷன் போர்டில் எத்தனை முஸ்லீம்கள் இருக்கிறாங்க? இல்லை, எதுலேயுமே இல்லைங்க. இவங்க சும்மா ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. இன்னொன்று அந்த செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி ஒரு தாடி வச்சோ ஒரு ஹிஜாப் வச்சோ ஒரு கேரக்டர் வந்து கூட இருந்தால் போதும். நீங்கள் முஸ்லீம் பெண்களோட பிரச்சனையை பேசுகிறாங்கல்ல, முஸ்லீம்களுக்கு இது கொடுங்க. அப்படியே கொடுத்தாலும் இவங்க திமுகவில் இருக்க நிலோஃபர் கபில் வந்து அமைச்சராகிறாங்க. திமுகவில் இருக்கக்கூடிய முஸ்லீம் தரப்புகள் என்னவா இருக்கிறாங்கன்னா முஸ்லீம்களை குற்றப்படுத்துகிறவங்களா இருக்கிறாங்க. அப்போ அவர்கள் வந்து முஸ்லீம் சொசைட்டியோட எல்லா விஷயத்தையும் கிரிமினலைஸ் பண்ணக்கூடிய ஒரு புதிய நாத்திகவாத லிபரல் தரப்புகளாக தான் அவங்களோட ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து
பில்ட் ஆகுது. திமுகவோட ஆர்கியூமெண்ட்ஸே வந்து அந்த இடத்துல இருந்து தான் பில்ட் ஆகுது. நீங்கள் அந்த கருப்பர் கூட்டம் இஷ்யூ இருக்குல்ல, வேல் யாத்திரை போச்சு இல்லை, அது கருப்பர் கூட்டத்தில் இருக்கக்கூடிய தரப்பு வந்து ஒன்று பண்ணுது, முருகரை குறித்து கேவலமாக பேசுகிறாங்க, அதை பிஜேபி பயன்படுத்துது. ஆமாம், வேல் யாத்திரை போகுது. அப்போ இவங்களோட ஏத்திஸ்ட் அந்த லிபரல் ஃப்ரேம் ஒர்க்கும் எப்படி ஹிந்துத்துவா ஃப்ரேம் ஒர்க்கும் எப்படி ஒன்னோட ஒன்று மெர்ஜ் ஆகுது. இதுக்கும் முஸ்லீம்களுக்கும் சம்பந்தம் இல்லை. இவங்க 2 பேரும், இவன் ஒரு அரசியல் சட்டகத்திலேருந்து பேசுகிறான், அவன் ஒரு பக்கத்துலேருந்து பேசுகிறான். அப்போ நீங்கள் வந்து சாமி கும்பிட்றவங்கலாம் பிற்போக்குவாதி, இந்த ஆர்கியூமெண்ட்ஸை யார் வைக்கிறது? நீ சீர்திருத்தமும் பண்ண மாட்டேன். கோயிலுக்குள்ளால் இன்றைக்கி என்னமோ கோயில் நிலை போராட்டங்கள்லாம் என்ன நடந்துக்கிட்டே இருக்குதா என்ன? அவன் தனித்தனியாக கோயிலை கட்டிக்கிட்டு, தலித்துகள் தங்களுக்கான தனியாக கோயிலை கட்டிக்கிட்டு தனியாக இருக்கிறாங்க. பெருசாலும் உள்ள இன்க்ளூசிவ் ஆகலைல்ல. நீ ஒன்ட்ட போயிட்டு சண்டை போட்டுக்கிட்டு அடிச்சுட்டு நார முடியாதா அப்படின்ற இடத்துக்குள்ளால. அப்போ நீங்கள் உள்ளே வர்றதற்கான வேலையை செய்யணும்ல. அப்போ கோயிலுக்கு போகிறது மட்டும்தான் முழு விடுதலையா? அப்போ அந்த பெரியாரோட ஒரு கோட்டு ஒன்று சொல்லுவோம், நீ வந்து கோயிலெல்லாம் போய் கேப்சர் பண்ணும்போது பாப்பா வந்து வேறு இடத்துல இருப்பான் அப்படின்ற கோட்டெல்லாம் வந்து சொல்லுவாங்க. அப்போ எனக்கு அரசியல் அதிகாரம், கல்வியில் அதிகாரம், சமூகத்தில் அதிகாரம், சமூகத்தில் மதிப்பு, இப்போ இதெல்லாம் உருவாக்குவதற்கு அரசியலை பேசணும். அதெல்லாம் உருவாக்க மாட்டேன், நான் ஓட்டு மட்டும் போட்டிருப்பா, நான் உனக்காக பார்த்துக்கிறேன், உன்னை அடிக்காமல் அவன் அடிக்காமல் உன்னை பார்த்துக்கிறேன், அது மட்டும்தான் இருக்குது. நிச்சயமாக ரொம்ப ஆழமாகவும் இந்த முஸ்லீம் நபர்களுடைய பிரதிநிதித்துவம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, எவ்வளவு தூரம் ஒடுக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக எடுத்து சொன்னீங்க. எங்களுக்காக வருகனையும் கத்தும் மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.